Okay. Okay. What is amputation? What is amputation? Amputation? Huh? Removal of part. Removal of part of the body. So, அப்போ வந்து நம்ம ஏன் gallbladder amputation சொல்றதில்ல? அதை ரிமூவ் பண்ணுவோம்ல? ஏன் gallbladder amputation சொல்றதா? ஏன் appendix amputation சொல்றதில்ல? ஆர் அதெல்லாம் சொல்லணும்ல? removal of body இல்ல? So, removal of or any body tissue, removal of part of body or limb or tissue தானே. ஸோ அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணோம்ல. ஸோ அப்பெண்டிக்ஸ் ஆம்புடேஷன் சொல்ல வேண்டியதானே. ஏன் அதுக்கெல்லாம் அப்பெண்டிசெக்டமின்னு சொல்கிறேன் ஏன் அதுன்னு. ஸோ இஃப் யூ ஆர் ரிமூவிங் எனி த ட்ரங்க்ல இருந்து எது ப்ரொட்ரூடட் பார்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணினா அதுக்கு பேர் என்னது? இஃப் யூ ஆர் ரிமூவிங் எனி ப்ரொட்ரூடட் பார்ட் ஆஃப் பாடி டிஷ்யூ தட் இஸ் கால்ட் ஆம்புடேஷன். ட்ரங்க்லேருந்து எதெல்லாம் ப்ரொட்ரூட் ஆயிருக்கும். ஸோ ட்ரங்க்லேருந்து என்னது அப்பர் லிம் இருக்கும், லோயர் லிம் இருக்கும். ஸோ இது இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் கால்டு த பெனக்டமி பெனைல் ஆம்புடேஷன் சொல்லுவோம். என்ன பெனைல் ஆம்புடேஷன் சொல்லுவோம். சரியா? ஸோ the removal of any the protruded part of body or the trunk linde edanalu. So the commonest lower limb amputation. The indication for amputation already I said enadhu 3Ds enadhu dead, deadly and dead nuisance. Or the dead limb means that is a gangrenous limb, already established gangrene, there is no viability, so you should remove. Then another one will be the deadly limb means either suppose squamous cell carcinoma, sarcoma. If you are not treating, then the patient will go for metastasis and will die. So or then spreading cellulitis or wet gangrene, idella sepsis irukum, sepsis, so you have to remove, otherwise the patient will go for extensive septic shock, MRCS. So then dead nuisance means there is no use of limb, like Charcot's joint இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஆர் ankle instability இதெல்லாம் போயிடுச்சுன்னா then no use, you have to go for ebony amputation. So that is indication. So the TAO and the toe amputation இதெல்லாம் பண்ணுவோம். So deadly, dead nuisance. Then types are non-end side bearing and end or cone bearing அது மாதிரி வரும். So then you have to go for the types. In the types, clinical types is nothing but the provisional guillotine. What is the provisional initial the guillotine type? You remember the two things, or guillotine type, another one will be the formal definitive type. What is definitive type? Amputate பண்ணும்போது amputate பண்ணிடுவேன், flap எடுத்து வச்சிருப்பேன், அந்த flap எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இப்போ இப்படி இருக்கு, என்னது இது லோயர் லிம்ப் இருக்குன்னா இங்க ரெண்டு போன் இருக்கும், இங்க இது இருக்கும். ஸோ யூ ஆர் மேக்கிங் த இன்சிஷன் லைக் திஸ். ஸோ போன் இந்த லெவலில் கட் பண்ணிடுவேன். யூ ஆர் கட்டிங் த போன்ஸ் லைக் இந்த லெவல், பட் யூ ஆர் கட்டிங் தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போஸ்டீரியர் மசில் மட்டும் இது வரைக்கும் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மசில் என்ன பண்றேன், அப்படியே கவர் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ யூ ஆர் க்ளோசிங் த ஸ்டம். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ஃபார்மல் ஆர் டெஃபினட்டிவ் க்ளோசிங் த ஸ்டம். சரியா? க்ளோசிங் த ஸ்டம். ஸோ இதுக்கு பேர் என்னது? இன்னொரு கில்லட்டின். கில்லட்டினா என்னது? when will you do guillotine? if there is obvious sepsis you should not close, so just open அப்படி பண்ணி விட்டுரு. அதுக்கு பேர் என்னது? கில்லட்டின். சரியா? கில்லட்டின். So these things. Then ideal stump nowadays this is the old concept. Nowadays there will be no ideal strength. As much as you can preserve this stump, because we have முன்னாடிலாம் எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ராசஸ் தான் இருக்கும். என்ன லோயர் லிம்க்குனா இவ்வளோ ப்ராசஸ் தான், இது இப்படின்னு ப்ராசஸ் இருக்கும். nowadays we are customized processes எல்லாமே. so there will be no ideal strength, ideal stump nowadays. என்ன எவ்வளோ நீங்கள் வயபிளாக இருக்கோ ப்ரிசர்வ் பண்ணு, அவ்வளோதான். then you can measure, இந்த பேஷண்ட்டுக்கு மெஷர் பண்ணி உனக்கு அந்த பேஷண்ட்டுக்கான ப்ராசஸ் ஆர்டிஃபிஷியல் லிம் யூ கேன் யூஸ். சரியா? ஸோ பிஃபோர் முன்னாடிலாம் இந்த ப்ராசஸ் இல்லாதனால தே ஹேவ் சம் சர்டன் ஸ்டம் வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிலோனி ஆம்புடேஷன், தட் இஸ் 12.5 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி டிபியல் டியூபராசிட்டி, இதுல இருந்து கீழே வந்திருக்கணும். தென் எபோ ஆர் பிலோ எல்போனா 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி ஸ்டம்ப். தென் ஏகே ஆம்புடேஷன், தட் இஸ் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி கிரேட்டர் ட்ரோகாண்டர், ஏகே ஆம்புடேஷன். சரியா? தட் இஸ் அது ஐடியல் ஸ்டம்ப். இவ்வளவு இருந்தால் விட்டு தான் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அது மாதிரி கிடையாது. ஸோ யூ கேன் புட் த இன்சிஷன் லைக் வேரியஸ் டைப் ஆஃப் இன்சிஷன். லைக் அப்படியே போட்டோன்னா சர்க்குலர், இப்படி கால் இருக்கு அப்படியே போட்டோன்னா சர்க்குலர். ஸோ நம்ம இது மாதிரி போட்டு வரேன்னா, இது மாதிரி போயிட்டு வந்தோன்னா அதுக்கு பேர் என்னது? ரேச்சட் இன்சிஷன் போடலாம். ஆர் இன்னொரு இப்போ டோ ஆம்புடேஷன் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இது மாதிரி இருக்கு, என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்னா ரேச்சட் இன்சிஷன். லைக் இப்படி போட்டு இந்த டோ மட்டும் எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் அந்த இந்த இன்சிஷன். ஸோ ஆர் எலிப்டிக்கல் ஆல்சோ சேம்.
then இது எல்லாமே the types of incision. Okay, so indication தெரிஞ்சிருச்சு. Then you should go for graft or flap. What is the graft or flap? The two things. The flap contains one blood supply, the graft don't have any blood supply. சரியா? So the graft எடுத்துட்டா என்னது, graftல என்ன இருக்காது, blood supply இருக்காது. flapல என்ன இருக்கும், blood supply இருக்கும். சரியா? So graft என்னது, we are taking only skin. Skin என்னது, what is the two parts of skin? Epidermis and dermis. So the flap is the graftல epidermis and dermis. Dermisல என்ன ரெண்டு பார்ட்? Okay, சரியா? So you are removing one. If you are, this is totally remove பண்ணனா, this is called a graft. Suppose if you are removing only epidermis and part of dermis, சரியா, this is called என்ன, இதுக்கு பேர் என்னது, partial thickness graft. Partial thickness graft. Suppose if you are removing the dermis and the entire dermis, what is this called? Full thickness graft. What we are commonly using is partial thickness graft. Partial thickness graft. புரியுதா இல்லையா? அப்ப partial thickness graft is otherwise called Therish graft, and full thickness graft otherwise called Wolf's graft. Wolf's graft. Wolf's graft. Okay, so now commonly used another இதான். சரியா? So இது என்னது, the transfer of tissue from the one area to another area without blood supply. So it's a removal of full dermis and part of dermis. This is the removal of epidermis and full dermis. Then எங்கெல்லாம் graft வைக்க முடியும்? Healthy granulation tissue you can place a graft. And if there is any what is the any healthy granulation tissue you can place a graft. But எப்பெல்லாம் contraindication? Suppose patient have exposed bones, joints, tendons, then pressure area, you should not keep இது பண்ண முடியாது, SHG பண்ண முடியாது. because bone மேல வச்சா போய் ஒட்டுமா, ஒட்டாது. tendon மேல வச்சா ஒட்டுமா, ஒட்டாது. joint capsule வச்சா ஒட்டுமா, pressure area வச்சா ஒட்டுமா, ஒட்டாது. so this is the contraindications like bones, tendons, cartilages, joints, so foot, pressure areas, these are all the contraindication. Okay, the one more contraindication is patient have நேத்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், group A beta hemolytic streptococci. Group A beta hemolytic streptococci because the lies the entire graft. So always if you are planning for any graft, you have to take whether pus culture or wound culture. Wound culture. ஏன்னா pus cultureல no role. pus இருந்தாலும் நீ graft வைக்க கூடாது, woundல தான் நீ வைக்கணும். So you have to take wound swab and there will be a no beta hemolytic streptococci, then you can place a graft. Okay, so that is also the beta hemolytic is a contraindication. No, you have to use the two knife, that is Hump's knife, then Down's blade, and Humpy's knife. Humpy's knife MCQ la கேட்பாங்க உங்களுக்கு, and picture காட்டி what is the knife னு கேட்பாங்க, பார்த்திருப்பீங்களா? SHG handle, that is called Humpy's knife. அது ரெண்டு யூஸ் பண்ணி எடுக்கணும். so place பண்ணினா the measure, what is measure? if you are taking a graft, இப்படி ஒரு graft எடுக்கிறேன், what is the commonest site where will you take graft? commonest என்னது, thighs, trunk, abdomen, forearm, எங்க வேணா எடுக்கலாம். பட் காமனஸ்ட் சைட் இஸ் தை. சரியா? இப்ப இதுல என்ன இருக்கு, இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் உடனே என்ன ஆகும், பார்ஷியல் திக்னஸ் கிராஃப்ட் எடுத்தது நீ வந்து ஒரு 20 சென்டிமீட்டருக்கு எடுத்திருப்ப, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஜஸ்ட் 5 சென்டிமீட்டர் மாதிரி தெரியும். பிகாஸ் இட்ஸ் அ shrinkage. the disadvantage of partial thickness graft is shrinkage. சரியா? shrinkage. so size கம்மியாயிடும். so if you want to extend the same size, what do you have to do? you have to meshing, you have to split the graft. so நான் இவ்வளவு எடுத்தேன், partial thickness graft இவ்வளவு எடுத்தேன், பட் எடுத்தோன்னே எவ்வளவு மாறிடுச்சு, இப்படியா மாறிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்றேன், நான் இதனால இப்படி ஐ எம் டூயிங் அ மெஷிங். என்ன எப்படி இருந்துச்சுன்னா ஐ எம் டூயிங் அ மெஷிங். ஸோ இட் கம்ஸ் லைக் அ திஸ் சைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் மெஷர். ஸோ மெஷிங் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஐ எம் பிளேசிங். ஓகேவா? ஸோ இது நான் பண்ணணும். தென் the stages of graft uptake. Stages of graft uptake, three things. Stage of the plasmatic imbibition, inosculation,
neovascularization. மறந்துடவே கூடாது, சரியா? So there is a thin uniform layer between the recipient and the graft, that is called imbibition. Immediately after placing the graft 1 or 2 days இருக்கும். Then inosculation, that is also temporary. It is ரெண்டு நடக்குது. ரெண்டு நடக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டுக்கு நடுவில் இந்த லிங்கேஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேர் என்னது? இனாஸ்குலேஷன். தென் ஒன்ஸ் ரெண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த நியூவாஸ்குலேஷன், எஸ்டாப்ளிஷ் நியூவாஸ்குலேஷன் வர ஆரம்பிச்சோம். ஸோ தட் இஸ் நியூ கேப்லரிஸ் ப்ராலிஃபரேஷன் வந்தோம். ஸோ 3 stages: imbibition, inosculation, neovascularization. Then this technically easier. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதெல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் எங்க எடுப்போம்? வேர் ஒன்லி என்னது? இப்போ நம்ம ஃபுல் திக்னஸ், வாட் இஸ் ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்? எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ். ஒன்லி எபிடெர்மிஸ் மட்டும் தான் இருக்கணும். அந்த இடத்துல கீழே சப்குடேனியஸ்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அது மாதிரி எடுத்தோம்னா ஜஸ்ட் பிஹைண்ட் தி பின்னா, நீங்கள் தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்லி ஸ்கின் மட்டும் தான் இருக்கும். தேர் பி நோ சப்குடேனியஸ் ஃபேட், சரியா? ஸோ பிஹைண்ட் தி ஏர் லோபியூல், தென் ஓவர் தி கிளாவிக்கல் ஸ்கின் அண்ட் ஸ்கின் மட்டும் தான் இருக்கும். தேர் பி நோ ஃபேட். ஸோ ஓவர் தி கிளாவிக்கல், behind the pinna, over the clavicle, then over the iliac bone, you can take full thickness graft. But disadvantage of full thickness graft என்னது? we get only smaller graft. ஏன்னா behind the pinna எவ்வளோ இருக்கும்? குட்டி ஏரியா தானே இருக்கும். ஸோ பெரிய ஏரியாவை கவர் பண்ண, you can cover only the smaller area. பட் அட்வான்டேஜ் என்னது? you can match with the same color. சப்போஸ் இங்க இருக்கிற கலர் தான் மூஞ்சில இருக்கிற கலர் இருக்கும். ஸோ the full thickness graft used most commonly in the facial injury or facial skin loss, சரியா? ஸோ இட் மேட்சஸ் வித் த சேம் கலர். ஸோ அதுதான் இருக்கும். ஸோ போஸ்ட் ஆரிகுலர், கிராயின் ரீஜன், சுப்ராக்ளாவிகுலர், த கலர் மேட்ச் இஸ் குட் பட் ஸ்மாலர் ஏரியாஸ். இதுதான் வந்து இதனோட டிஸ்அட்வான்டேஜ். இது ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட். தென் தி இண்டிகேஷன் ஃபார் தி கிராஃப்ட் எல்லாமே எழுது. ஹெல்த் கிரானுலேஷன் டிஷ்யூ, டயபெட்டிக் ஃபுட் இன்ஃபெக்ஷன், தென் பர்ன்ஸ், இது எல்லாமே எழுதணும். ஆர் போஸ்ட் சர்ஜிக்கல் ரா ஏரியா, இது எல்லாமே இந்த இண்டிகேஷன் ஃபார் எஸ்எஸ்ஜி, அது எல்லாமே எழுதணும். இண்டிகேஷன் தெரியும்ல, எல்லாமே எழுதிடும்ல. டயபெட்டிக் ஃபுட் எழுதிடுவீங்களா? எஸ், டயபெட்டிக் ஃபுட் இண்டிகேஷன், டயபெட்டிக் ஃபுட். தென் healing ulcer, then post surgery raw area, post sarcoma raw area, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா then you have to do burns area, இது எல்லாத்துக்கும் you have to do SSG. okay. Then flap contains own blood supply. ஏன்னா ஃபிளாப்புக்கு வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா it have own blood supply. ஸோ இதுக்கு வந்து known blood supply இருந்துச்சுன்னா that is called என்னது? அண்ணா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஆட்ரி இருக்கும். ஒவ்வொரு ஆட்ரி, அந்த ஆட்ரி போட்டுருக்காங்க, பிக்சர் போட்டுருக்காங்களா? ஆஹா, சரி. சரி, அது நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஒவ்வொரு ஃப்ளாப்புக்கு ஒரு ஆட்ரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெக்ட்ராலிஸ் மேஜர் மயோகுட்டேனியஸ் ஃப்ளாப் அப்படின்னா என்ன ஆட்ரி இருக்கும்? இங்கே வந்து தொரக்கோ அக்ரோமியன் ஆட்ரி, இந்த ஆட்ரி இருக்கும். ஸோ டெல்டோ பெக்ட்ரல் ஃப்ளாப்னா தொரக்கோ அக்ரோமியன் ஆட்ரி இது இருக்கும். இது வந்து லேட்ரல் தொராசிக் ஆட்ரி ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அது பிஎம்எம்சி ஃப்ளாப்பு. ஆர் சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் ஆர்டரி இருந்துச்சுன்னா, இப்போ இஃப் யூ ஆர் டேக்கிங் எ ஃப்ளாப் லைக் ஃபோர்ஹெட் ஃப்ளாப், ஃபோர்ஹெட்லேருந்து ஒரு ஃப்ளாப் எடுக்கிறேன், அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன ஆர்டரி இருக்குன்னு தெரியும். என்ன ஆர்டரி? சூப்பர்ஃபிஷியல் டெம்பரல் ஆர்டரி. பிஎம்எம்சி ஃப்ளாப்னா லேட்ரல் தொராசிக் ஆர்டரி, டெல்டோபெக்ட்ரல் ஃப்ளாப்னா அக்ரோமியோ தொராசிக் ஆர்டரி. ஸோ இது மாதிரி இன்ஃபீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்டரினா ட்ராம்ப் ஃப்ளாப், ட்ரான்ஸ்வர்ஸ் ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் ஃப்ளாப். ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளாப்புக்கு இதுதான் பிளட் வெசல் அப்படின்னு தெரிஞ்சது எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? என்ன? ஆக்சியல் ஃப்ளாப், சரியா? இஃப் யூ ஆர் டேக்கிங் எ ஃப்ளாப் ரேண்டம்லி, அப்படியே நீ ரேண்டமாக ஒரு ஃப்ளாப் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? வித்தவுட் நோன் பிளட் சப்ளை எடுக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? ரேண்டம் ஃப்ளாப். ஓகே. தென் வித் கண்டென்ட்ஸ் வச்சு யூ கேன் டிவைட் தி ஃப்ளாப். லைக் ஸ்கின்னு, அது கீழே இருக்கிற சப்குட்டேனியஸ் ஃபேட் மட்டும் இருக்கும், அப்போ அதுக்கு பேர் என்னது? சப்குட்டேனியஸ் ஃப்ளாப். வெறும் ஸ்கின்னு மட்டும் எடுத்தீங்கன்னா அது குட்டேனியஸ் ஃப்ளாப். ஸ்கின்னு சப்குட்டேனியஸ் டிஷ்யூ ரெண்டையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? சப்குட்டேனியஸ் ஃப்ளாப். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் கீழே இருக்கிற ஃபேஷியாவோட சேர்த்து எடுக்கிற அதுக்கு பேர் என்னது? ஃபேஷியோகுட்டேனியஸ் ஃப்ளாப். சப்போஸ் மசிலையும் சேர்த்து எடுக்கிற, கீழே இருக்கிற மசிலையும் சேர்த்து எடுக்கிற அதுக்கு பேர் என்னது? மயோகுட்டேனியஸ் ஃப்ளாப். புரியுதா? சப்போஸ் போனையும் சேர்த்து எடுக்கிற, கீழே இருக்கிற போனு, அதுக்கப்புறம் மசில், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிற அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ்டியோ மயோகுட்டேனியஸ் ஃப்ளாப், அதர்வைஸ் கால்டு காம்போசைட் ஃப்ளாப். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 3 ஃப்ளாப். தென் யூ கேன் யூஸ், என்ன, டிபெண்டிங் அப்பான் தி ஹவு யூ ஆர் யூசிங் அப்படிங்கிறத பொறுத்து. லைக் இதெல்லாம் யூசஸ் வச்சு யூ கேன் டிவைட் த ஃப்ளாப். லைக் இப்போ இங்கே இருக்க ஒரு ஃப்ளாப் இருக்கு, இங்கே பெக்ட்ராலிஸ் மேஜர் மயோகுட்டேனியஸ் ஃப்ளாப். இண்டிகேஷன் ஃபார் பிஎம்சி ஃப்ளாப் இஸ் எனி ஓரல் கேவிட்டி, சிஏ டங்கு ஆர் பக்கல் மியூக்கோசா மெலிக்னன்சி, இதெல்லாமே பிஎம்எம்சி ஃப்ளாப்போட இண்டிகேஷன். ஸோ பிஎம்சி ஃப்ளாப்ல என்ன பண்ணுவோம்? இது வந்து எடுத்துட்டு கட் பண்ண மாட்டோம், அப்படியே இந்த போனு கீழே அப்படியே இந்த கொண்டு போய் அப்படியே எங்கே போய் வச்சிருவோம்? இங்கே போய் வச்சிருவோம். போனு கீழே, இந்த ஸ்கின்னு கீழே கொண்டு போயிட்டு இந்த மசில் எடுக்கிறோம்ல, இது எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இங்கே போய் வச்சிருவோம். ஸோ ஜஸ்ட் வி ஆர் ரொட்டேட்டிங்.
we are not removing, just we are rotating. So that is called another rotational flap. சரியா? Suppose இங்க ஒரு ராய் ஏரியா இருக்கும், ஏன்னா இங்க ஒரு ராய் ஏரியா இருக்கும், ஆர் இங்க ராய் ஏரியா இருந்துச்சுன்னா just we are removing this flap, கொண்டு வந்து இங்க வச்சிடறோம். அதுக்கெல்லாம் என்னது? rotational flap. சரியா? Suppose free flap. What is free flap? Radial forearm flap. இங்கிருந்து we are removing the brachioradialis muscle, artery, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஆர்டரி கொண்டு போயிட்டு இங்கே ஃபேஷியல் ஆர்டரி அனஸ்டோமஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபிளாப் வைப்போம். ஸோ யூஆர் ரிமூவிங், இங்கிருந்து இங்கே எடுத்து வைக்கிறோம். இப்போ இதுக்கு பேர் என்னது? ஃப்ரீ ஃபிளாப். ஃப்ரீ ஃபிளாப். ஸோ கட் பண்ணிட்டு அப்போ ஃப்ரீ ஃபிளாப்புக்கு என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டூ தி மைக்ரோவாஸ்குலர் அனஸ்டோமஸ். மைக்ரோவாஸ்குலர் அனஸ்டோமஸ் மீன்ஸ் யூ ஹேவ் டு அனஸ்டோமஸ் தி ஆர்டரி வெயின், யூ ஹேவ் டு தனியாக அனஸ்டோமஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி ஃப்ரீ ஃபிளாப். ஸோ த ரொட்டேஷனல் ஃபிளாப். தென் டிரான்ஸ்பொசிஷன் ஃபிளாப். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் மாற்றிருக்கோம் ஆனால் ஃபிளாப்பாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கையில் இருக்கும், கையில் பேர்ன்ஸ் பேஷண்ட்லாம் பார்த்துட்டு கையில் எதுவுமே இருக்காது, வெறும் போன் மட்டும் தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கையை கொண்டு வந்து எங்கே வச்சு தைச்சிருவாங்க? இங்கே வந்து இடுப்பில் வச்சு தைச்சிருவாங்க. வாட் இஸ் திஸ் கால்? ஏன்னா யூ ஹேவ் டு ஸ்டிச் தி திஸ், இங்கே யூ ஹேவ் டு டேக் தி ஃபிளாப் இன் தி groin, தென் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் தி தம் வித் groin. 21 டேஸ்க்கு பேஷண்ட் இப்படியே தான் வச்சிருப்பான் கையை. இப்போ என்ன ஆகும்? இங்கே இருக்கிற மசில் பிளட் சப்ளைலாம் எங்கே ஆகும்? இது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுருவாங்க, இங்கே இருக்கிற மசில்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதெல்லாமே என்னது? டிரான்ஸ்பொசிஷன் ஃபிளாப். பொசிஷனை மாற்றி மாற்றி பண்ணுறது. ஆர் சப்போஸ் தேர் இஸ் ரா ஏரியா ஹியர், ரா ஏரியா ஹியர். இப்போ இதை கவர் பண்ணணும், போன் தானே, டக்குன்னு கவர் பண்ணணும், ஃபிளாப் தான் எடுத்து கவர் பண்ணணும். ஸோ தே வில் டேக் ஃபிளாப் ஹியர் அண்ட் கையை இப்படி மாற்றி வச்சு இங்கே இருக்கிற ஃபிளாப் எடுத்து இப்படி மாற்றி வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி மாற்றி வச்சு இதனோட ஃபிளாப்பிங் இருந்து எடுத்து வச்சுக்குவாங்க. சரியா? இந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணிடுவாங்க? எஸ்எஸ்ஜி போட்டுக்குவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இது மாதிரி வைக்கிறது. ஆர் கிராஸ் லெக் ஃபிளாப். பேஷண்ட் 21 டேஸ்க்கு இப்படியே கிராஸ் கையை மாற்றி வச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிற கீழே இங்கே அல்சர் இருக்கும், ராயரியா அல்சர் இருக்கும், இங்கே இருக்கிற மசில் எடுத்து அப்படியே இப்படி வச்சிருவாங்க. இதனோட பிளட் சப்ளை இங்கே போயிடும். எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு எஸ்எஸ்ஜி போட்டுருவாங்க. சரி, அதெல்லாம் என்னது? டிரான்ஸ்பொசிஷன் ஃபிளாப். ஸோ இதெல்லாமே இந்த ஃபிளாப்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ அந்த தென் டெண்டான் ரிப்பேர் ஃபார் பிஜி கொஷின். என்ன இந்த வருஷம் கூட பிஜி கேட்டிருந்தாங்க ஆர்த்தோக்கு. ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் டெண்டான் ரிப்பேரில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். என்ன வாட் இஸ் த டெண்டான் ரிப்பேர்? மாடிஃபைட் கெஸ்லஸ் டெக்னிக். இந்த டெக்னிக் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் அவன் கேட்க மாட்டாங்க. என்ன 2 மார்க்கில் இந்த மாதிரி கேட்பாங்க. என்ன டெண்டான் ரிப்பேர்னு கேட்டாங்கன்னா வித்தின் பிரைமரி ரிப்பேர், வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணால் அது பிரைமரி ரிப்பேர். ஆர் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ பண்ணுன்னா அதுக்கு பேர் வந்து வித்தின் அ வீக் பட் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ், தட் இஸ் டிலேட் ரிப்பேர். ஆர் செகண்டரி ரிப்பேர் எனி டைம் ஆஃப்டர் 1 வீக், தட் இஸ் செகண்டரி ரிப்பேர். எப்போலாம் வாட் இஸ் த இண்டிகேஷன் ஃபார் டெண்டான் ரிப்பேர்? டெண்டான் இன்ஜுரி. எப்போலாம் டெண்டான் இன்ஜுரி ஆகும்? இந்த ரிஸ்ட் இன்ஜுரி. ரிஸ்ட் இன்ஜுரியில் என்ன நடக்கும்? பிகாஸ் என்னென்ன மசில்ஸ்லாம் இருக்கும் ரிஸ்ட்டில்? What is the muscles in the wrist? No muscles, only tendons. Okay, so only tendons. So if there is any wrist cut injury, இது மாதிரிலாம் நடக்கும்போது there will be a wristல ஒருத்தன கட் ஆயிடுச்சுனாலே no wristல கட் ஆயிடுச்சுனாலே there will be no muscle cut, only tendon cut. சரியா? So the penetrating injury or self-inflicted injury இது மாதிரிலாம் இங்கே wristல பண்ணிட்டானாலே டெண்டான் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோ முடிஞ்சிருச்சு. சரியா? தென் த மோஸ்ட் காமன் அனதர் டெண்டான் இன்ஜுரி வேற எங்க நடக்கும்? அக்கிலீஸ் டெண்டான். எஸ், காமன்லி இன் தி பாத்ரூம் கிளாசெட்ல காலை விட்டாங்கன்னா கட் ஆகிற ஃபர்ஸ்ட் டெண்டான் என்னது? பாத்ரூம் கிளாசெட்ல காலை விட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டேன்னு சொன்னாலே ஒருத்தர் நொண்டிட்டு வருவான். வந்துட்டுன்னு தெரிஞ்சிச்சுனாலே ஒரே ஒரு டயக்னோசிஸ் தான், என்னது? அக்கிலீஸ் டெண்டான் கட் இன்ஜுரி. சரியா? ஸோ திஸ் இஸ் த இண்டிகேஷன் ஃபார் டெண்டான் ரிப்பேர். So the treatment is the Kessler's technique or modified Kessler's technique or golden method. The principles of tendon repair இதெல்லாமே ஃபாலோ பண்ணோம். சரியா? ஸோ சாஃப்ட் டிஷ்யூ ஈக்குலிபிரியம் இதெல்லாமே இருக்கும். ஸோ they don't ask. சரி, இதெல்லாம் பிஜி லெவல். தென் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரியா? டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் the வேக் டாபிக். பெரிய டாபிக், என்ன எழுதுறது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட் யூ ஷுட் நோ திஸ் மச் தெரிஞ்சிச்சுன்னா போதும், பெருசாக ஒன்றும் கிடையாது. எப்போல்லாம் வந்து நீ இது பண்ணோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், அதாவது டோனார் க்ரைட்டீரியா டொனேட் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்? சரியா? டோனார் க்ரைட்டீரியா எப்படி இருக்கணும்? ஆர்கன்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒன்று டெத்தாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணுமா? ஆர்கனே கொடுக்க போகிறா, ஃபிட்டாக இருக்க போகிறோம். சரியா? பிரெயின் டெத் ஆகிருக்கணும். சரியா? ஸோ த கெடாவர் டோனர் த பிரெயின் டெத். ஸோ கம்ப்ளீட் irreversible cessation ஆஃப் ஆல் பிரெயின் ஃபங்க்ஷன். பிரெயின் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா இஸ் தி ஐடியல் டோனர். சரியா? தென் லிவிங் டோனர் என்னது? சர்டைன் ஆர்கன்ஸ் வி கேன் யூஸ் த லிவிங் டோனர் ஆல்சோ. ஸோ தென் த இண்டிவிஜுவல் ஷுட் டோன்ட் ஹேவ் எனி மெலிக்னன்சி. இதெல்லாம் எது இருக்கக்கூடாது? நோ மெலிக்னன்சி ஆர் நோ ஹெச்ஐவி ஆர் டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ் எதுவுமே இருக்கக்கூடாது.
சரியா? Because the transplantation patients, they are more prone to get cutaneous malignancy. Transplant patients are more prone to get all those இதெல்லாமே Kaposi sarcoma அது மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால they should be free from any cutaneous malignancy, all those things. Okay. All transplant patients, you should do these typings. என்னென்ன typing? ABO incompatibility பார்க்கணும், serology பார்க்கணும், then angiogram, vessel pattern பார்க்கணும். ஏன்னா கிட்னி, லங்ஸ் இதெல்லாம் தானே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். இதில் என்ன மெயின் ஃபங்க்ஷனே அது வெசலை வச்சு தான் வரும். ஸோ யூ ஷுட் டூ ஆஞ்சியோகிராம், தென் ஐவி யூரோகிராஃபி ஃபார் யூரின் ஃபங்க்ஷன், அந்த கிட்னி ஃபங்க்ஷன் இதுக்கு எல்லாமே. தென் HLA டைப்பிங் ஆல்சோ. HLA டைப்பிங்ல என்னது? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இதெல்லாமே பார்த்துருவீங்க. தென் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் HLA DR சேர்த்தி பண்ணணும். சரியா? ஸோ பிரெயின் டெத்துன்னு எப்போ டெத்து டிக்ளேர் பண்ணோம்? ஒருத்தனுக்கு பேஷண்ட் பிரெயின் டெத்துன்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவோம்? ஸோ பிரெயின் ஸ்டெம் ஃபங்க்ஷன்ஸ், ரிஃப்ளெக்ஸ், டீப் டென்டான் ரிஃப்ளெக்ஸ், சூப்பர்ஃபிஷியல் ரிஃப்ளெக்ஸ், சென்சரி, மோட்டார் எல்லாமே லாஸ் ஆகும் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் absence of spontaneous respiration. ஸோ பேஷண்ட் இஸ் ஆன் வென்டிலேட்டர். என்ன? ஸோ கிரேனியல் ரிஃப்ளெக்ஸ் போயிருக்கும். தென் எனி ஸ்டிமுலை பண்ணாலும் வர முடியாது. தென் absence of cerebral blood flow எதுவும் இருக்காது. தென் ஒன்று தான் இருக்கும். பேஷண்ட் ECG should be normal, ஐசோஎலக்ட்ரிக் ECG நார்மலாக இருக்கும். பிரெயினோட ஃபங்க்ஷன் எல்லாமே போயிருக்கும். மோட்டார், சென்சரி, ஆட்டோனமஸ் எல்லா ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ இந்த இது இருந்துச்சுன்னா தே வில் சர்டிஃபை, லைக் 2 doctors ஹேவ் டு சர்டிஃபை த டெத், பிரெயின் டெத். அண்ட் ஒருத்தர் வந்து இன்ஸ்டியூஷனில் இருக்கிற சர்டிஃபை பண்ணோம், இன்னொருத்தர் நான் இன்ஸ்டியூஷனல் டாக்டர். சரியா? சப்போஸ் ஸ்டான்லியில் ஒருத்தர் இதாச்சுன்னா MMCலேருந்து ஒருத்தர் வந்து பிரெயின் டெத் தான் சர்டிஃபை பண்ணணும், நம்மளே சர்டிஃபை பண்ணக்கூடாது. சரியா? ஸோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கன் ரிட்ரைவல், என்னது? இப்போ டோனார்கிட்ட எடுக்க போகிறோம். எடுக்கும்போது அங்கேயும் நம்ம போயிட்டு இதில் பண்ணக்கூடாது. டேரெக்டாக என்னது? இன்ஜெக்ஷன் எப்படி பெருசாக மேலேருந்து கீழே வரைக்கும் போடுவோம். ஏன்? அடிக்குவேட்டாக எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்குவேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக. சரியா? ஸோ த அடிக்குவேட் எக்ஸ்போசர் இஸ் நீடட், த கண்ட்ரோல் ஆஃப் தி வெசல்ஸ் எபோவ் அண்ட் பிலோ தி ஆர்கன், தென் த அடிக்குவேட் ப்ரிசர்வேட்டிவ் யூ ஹேவ் டு யூஸ். வாட் இஸ் ப்ரிசர்வேட்டிவ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். த ரிமூவல் ஆஃப் த ஆர்கன்ஸ், தென் கம்ப்ளீட் ப்ரிசர்வேஷன், தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேக்கிங், தென் யூ ஹேவ் டு டிரான்ஸ்பிளான்ட். சரியா? ஸோ எப்போ என்ன பண்ணோம்? ஒரு பேஷண்ட் இதாச்சுனாலே ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் தி பிரெயின் டெத், then surgicalization of organs and vessels, then you have to use the preservative. What is the preservative? WC solution. WC is Visconian urocolin solution. சரியா? இதான் வந்து most commonly used the preservative. then எவ்வளோ வச்சிருக்கணும்? 0 to 4 degrees Celsius. சரியா? ஸோ நான் ஹார்ட் பீட்டிங் டோனர்ஸ் அந்த க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இதுதான் இந்த க்ரைட்டீரியா, நான் ஹார்ட் பீட்டிங் டோனர்ஸ். என்ன? கேட்டகரி 1 என்னது? டெட் ஆன் அரைவல். கேட்டகரி 2 அன்சக்சஸ்ஃபுல் ரெசிஸ்டேஷன், அவைட்டிங் கார்டியாக் அரெஸ்ட். தென் கேட்டகரி 4 வந்து கார்டியாக் அரெஸ்ட் வித் பிரெயின் டெத். இது மாதிரி இருக்கிறத நம்ம கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ த லிவிங் டோனர்ஸ் எங்கே காமனாக இதுக்கு லிவிங் டோனர்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஹார்ட்டில் அங்கே எடுக்குமா? எடுக்க முடியாது. சரியா? ஸோ மோஸ்ட்லி தி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து லிவிங் டோனர். தென் இன்னொன்று என்ன? லிவிங் டோனர்ஸ் வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? லிவர் ஆல்சோ. லிவர் ஆல்சோ. சரியா? you can use. So the techniques: supine position, midline sternotomy and full incision, and கீழ வரைக்கும் போட்டுறணும். அவ்வளவுதான். But you have to remove the organs. This is the order of the retrieving the organs. First என்ன எடுக்கணும்? heart. அதுக்கு அடுத்து என்னது? lungs, small bowel, pancreas, liver, kidney. சரியா? நம்ம பார்த்தோன்னா என்ன? அப்பாடா இதில் பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சது என்னது? லிவர் நினச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட், லங்ஸ், ஸ்மால் பவல். வை ஸ்மால் பவல்? ஏன் ஸ்மால் பவல்? பிகாஸ் ஷார்ட்டஸ்ட் இஸ்கிமிக் டைம். சரியா? ஸோ இப்போ மோர் தேன், ஏன்னா ஹார்ட் இதெல்லாம் எடுத்தாச்சு, பிளட் சப்ளை இருக்காது. ஸோ இது நீ லேட்டாக போய் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது as early as possible you have to remove and you have to preserve and you have to transplant. Otherwise it will go for ischemia. So I have to do the small bowel, then pancreas, then liver, then last only the kidney. Okay. So the rejection, there are 3 types of rejection. That is hyperacute rejection, acute rejection, chronic rejection. So தெரியல எழுதிரு. இதுதான் கான்செப்ட். ரிஜெக்ஷன் என்னது? ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன். பேஷண்ட் வந்து நீ பேஷண்ட் ஆன் டேபிள்லேயே ரிஜெக்ட் ஆகும். என்ன? ஆன் டேபிள்லேயே அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மினிட்ஸ் to hours ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்டிபாடிஸ் இருந்துச்சுன்னா அது ஆன் டேபிள் ரிஜெக்ஷன். தட் இஸ் ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன். தென் the acute rejection within 6 months. Then due to the humoral and cellular rejection. Then the chronic rejection means months to years. And once இது எல்லாமே after acute rejection has subsided. இது பண்ணிட்டு acute rejection subside பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? we have to give the immunosuppressive drugs. So போற வரைக்கும் போவாங்க. once அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா then patient will go for the chronic rejection. So 3 types of rejection. Then is the hyperacute, acute, then these things. Then immunosuppressing agents, yes, you know, another immunosuppressing agents, idha immunosuppressing agents வேற எதுனால anti ALG ன்னு சொல்லுவாங்க. That is called anti lymphotic globulin,
antibodies, rituximab, then alemtuzumab, then the intravenous immunoglobulins. So any the transplant patients, you have to start chemotherapies like one is the maintenance therapy, loading therapy, then maintenance therapy னு கொடுப்போம். So the maintenance therapy ல இதெல்லாமே கொடுத்துறணும். It's a induction therapy. Induction therapy ல தான் இது இந்த drugs எல்லாமே. This is the maintenance therapy. Okay, maintenance therapy ல என்னது steroids, then the azathioprine, MMF இதெல்லாமே கொடுப்போம். Then another drug வந்து important drug commonly we are using is another T cell directed immune suppressant, that is cyclosporin, tacrolimus and sirolimus. Okay, so then the kidney transplantation ல நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கிட்னி எடுத்து அதே இடத்துல வைக்க மாட்டாங்க. கிட்னி எடுத்து மோஸ்ட்லி எங்க வைப்பாங்க? பிக்சர்லயே இருக்கு. எந்த இடத்துல வைப்பாங்க? ரைட் லியாக் ஃபோஸா. சரியா? கிட்னி எடுத்து ரைட் லியாக் ஃபோஸா. கிட்னி எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? ஆர்டரி, வெயின், யூரிட்டர் ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். யூரிட்டர் எதோட போய் அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க? யூரிட்டரை பிளாடரோட அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க. ஆர்டரி ஏதோ ரீனல் ஆர்டரி எதோட அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல் இலியாக் ஆர்டரியோட அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க. வெயின் எதோட அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னல் இலியாக் வெயினோட அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது என்னது? த பேஷண்ட் த ஐடியல் டிசீஸ் டோனர், இந்த நார்மல் ரீனல் ஃபங்க்ஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து வித்தவுட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடாது. ஹைப்பர் டென்ஷன் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ரீனல் ஃபெயிலியர் இது ஹைப்பர் டென்ஷன். ரேடியல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் படிச்சிருப்பீங்களா? ஹைப்பர் டென்ஷன் காரணமே ரேடியல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ரீனல் ஃபெயிலியருக்கும் ரேடியல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் வரும். ஸோ அதனால தான் ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம். சரியா? ஸோ ரீனல் ஆர்டரியில் கண்டிப்பாக அவனுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடாது, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கக்கூடாது, நோ மெலிக்னன்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது, பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே பண்ணிடணும். மார்க்கர்ஸ் எல்லாமே பண்ணிடுறோம். பண்ணிட்டோம்னா 3 days prior to the surgery start with these drugs, steroids. Then after removal you have to use this protamine sulfate இதெல்லாம் போட்டணும். Then renal vein, renal artery at end ureter is anastomosed. அவ்வளவுதான். இதுதான் அந்த சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் எது அனஸ்டமாஸ் பண்ணோம்? ரீனல் வெயின். ஏன் ரீனல் வெயின் அனஸ்டமாஸ் பண்ணோம்? ஆர்டரி அனஸ்டமாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெயின் அங்கே இதாகும். ஸோ நீ ஃபர்ஸ்ட் வெயின் அனஸ்டமாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெயினுக்கு பிளட் சப்ளை வராது. ஏன்னா இது இருக்கும். ஸோ ஆர்டரி இப்போ வெயினுக்கு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்ட. நீ ஆர்டரி அனஸ்டமாஸ் பண்ண உடனே என்ன வெயினஸ் சர்க்குலேஷன் நடக்கும், கூட யூரிட்டர் வரும். நீங்கள் வந்து we have time go and see the kidney transplant பண்ணி முடிச்ச உடனே இது வரும். யூரிட்டர் லாஸ்ட்டாக தான் அனஸ்டமாஸ் பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்சோடனே பேஷண்ட் பார்த்தோன்னா யூரின் சொட்டாக வர ஆரம்பிக்கும். வந்துச்சுன்னா இட்ஸ் குட்னு அர்த்தம். ஏன்னா ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன் பண்ணி முடிச்சோடனே உள்ள பிளட்டாக வரும் யூரிட்டரில். அப்போ என்ன அர்த்தம்? ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த இண்டிகேஷன் பாலிஸ்டிக் கிட்னிஸ், ஹெமச்சூரியா அண்ட் சிவியர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் இது எல்லாமே the kidney will stand cold ischemia up to 72 hours. That's why we are taking the kidney last. Okay, so anastomosis மறந்துடக்கூடாது. வெயின், ஆர்டரி, யூரிட்டர் எங்கே பண்ணணும்? யூரிட்டர் எங்கே இன்சர்ட் பண்ணணும்? பிளாடர். சரியா? ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கீமோ இது ரெண்டு தான். ஸோ தென் சிமினோஃபிஸ்ட்லா ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்க வாட் இஸ் சிமினோஃபிஸ்ட்லா? ஏவி ஃபிஸ்ட்லா, ஹைட்ரோஜனிக் ஏவி ஃபிஸ்ட்லா இண்டிகேட்டட் இன் இதெல்லாமே ஹீமோடயாலிசிஸ் பேஷண்ட். ஸோ கண்டினியூஸ் த்ரில் இருக்கும், ப்ரூயி இருக்கும், தென் வீனஸ் என்கார்மெண்ட் இருக்கும். ஸோ ரிஸ்ட்ல வந்து என்னது? ரெண்டு தான். ஒன்று ஆர்டரி, ரேடியல் ஆர்டரி ப்ளஸ் செஃபாலிக் வெயின், ரெண்டு சைட் டு சைட் அனஸ்டமாஸ் பண்ணுறோம். ஸோ ஏங்கிளில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஏங்கிளில் 2 ஆர்டரி என்ன இருக்கும்? செஃபினஸ் வெயின் அண்ட் போஸ்ட் டிபியல் ஆர்டரி அதானே? ஸோ 2 டிபியல் ஆர்டரி பண்ணுறோம். ஸோ தையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபிமோரல் ஆர்டரி அண்ட் லாங் செஃபினஸ் வெயின் இதெல்லாமே பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதுனால நம்ம இங்கேயும் பிளட் போகும், இங்கேயும் போகும். நம்ம ஃபுல்லாக டைவர்ட் பண்ணுறதில்ல. ஸோ டிஸ்டல் கேங்க்ரீன் அவ்வளோ காமனாக இருக்காது. ஸோ காம்ப்ளிகேஷன் என்னது? ஃபிஸ்ட்லாவோட காம்ப்ளிகேஷன் லைக் அங்கே படித்த மாதிரி தான். என்னது? ஹைப்பர் டைனமிக் சர்க்குலேஷன் will go for congestive cardiac failure. Then the aneurysm can produce aneurysm. Then infection and bleeding and rupture. அப்பப்போ ரப்சர் ஆகிடும். லீக் ஆகிடுச்சுன்னா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் சிமினோஃபிஸ்ட்லா. தென் cleft palate and cleft lip. என்ன cleft palate and cleft lip? தட் இஸ் இதுதான் த ஃபேஸ் டெவலப்மெண்ட். ஃபேஸ் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா நீ எழுதிடலாம். என்னென்ன ஃபேஸு? ஒரு ஃபேஸ் இருக்குது. என்ன இதோ ஒரு ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னது? மீடியன் நேஷனல் ப்ராசஸ் இங்கே இருக்கும். இது மீடியன் நேஷனல் ப்ராசஸ், இந்த பார்ட்டு ஃபேஸில் ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்னது? என்ன லேட்ரல் நேஷனல் ப்ராசஸ் இங்கே இருக்கும். இங்கே லேட்ரல் நேஷனல் ப்ராசஸ். அடுத்து என்ன இருக்கும்? மேக்ஸிலரி ப்ராசஸ் இங்கே இருக்கும். சரியா? அடுத்து என்னது? மேண்டிபுலர் ஆர்ச்சு. என்ன மேண்டிபுலர் ஆர்ச்சு, தென் குளோபுலர் ஆர்ச்சு, தென் ஆல்ஃபேக்டரி பிட்டு. இது எல்லாமே சேர்ந்து தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும்? மேண்டிபுலர் ஆர்ச். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது? என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். காரணம் கொடுமா இருக்குடா.
சரியா? ஸோ இதுல இருந்து எனி சேஞ்சஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் தீஸ் போன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? கிளஃப்ட் லிப் அண்ட் கிளஃப்ட் பேலட். சரியா? ஸோ வெறும் த மியூகோசா அண்ட் இது மட்டும் ஆச்சுன்னா கிளஃப்ட் லிப். சப்போஸ் அண்டர்லைங் போன் என்னது? மேலே ஆர்ச் தானே இருக்கும், பேலட்டோட ஆர்ச் இருக்கும்ல, அந்த பேலட்டோட ஆர்ச்லேயே டிஃபெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கிளஃப்ட் பேலட். ஸோ they will classify the cleft lip and cleft palate into cleft lip alone. cleft lipனா என்னது? இப்படி இருக்கும். ஆனா இதுதான் வந்து எப்படி தான் தெரியல. சரி, ஓகே. நடுவில் மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? மீடியன் cleft lip. சப்போஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா யூனிலேட்டர், சப்போஸ் ரெண்டு சைடு வந்துச்சுன்னா அது பைலேட்டர். ஓகே, தட் இஸ் cleft lip. தென் இது then cleft lip, the cleft of primary palate. palate மட்டும்தான் அப்படின்னா என்னது? ஸோ cleft of the cleft palate. cleft palate we will tell the two things. One is complete or incomplete. In the absence of premaxilla or இதோட இருந்துச்சுன்னா that is complete or incomplete. அதாவது complete fusion or incomplete, ஃபுல்லா ஓப்பனா இருக்கும், பாதியா ஓப்பனா இருக்கும். that is called complete or incomplete cleft palate. Then the cleft of secondary palate அப்படினு இருக்கும். Then both, it contains both the cleft of both primary and secondary palates இது ரெண்டும். Then another one will be the cleft lip and cleft palate. Okay, so cleft lip alone, this is cleft palate alone. The cleft palate la the primary cleft palate and secondary cleft palate இது ரெண்டும் சேர்ந்தது வந்து both primary and secondary cleft palate. Then the cleft lip and the cleft palate ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா? Then they will use this LAHS classification. L for இப்போ அந்த cleft palate cleft lipல வருதுல்ல, இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு they will use the mnemonic word. சரியா? mnemonic wordல இந்த you have to use this word. So LAHSனா என்னது? L for lip, A for alveolus, then H for hard palate, then S for soft palate. சப்போஸ் if cleft lip இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னது? இதை மட்டும் எழுதிடுவாங்க. என்னது? கேபிட்டலா இது மட்டும் எழுதிடுவாங்க. இது LAHS அப்படின்னா that is complete type. Then suppose small letter எழுதுனா that is incomplete type. Suppose இதெல்லாமே இந்த பைலேட்டரலா எழுதுனாங்க, இதே இங்க எழுதுறதே இங்கே சேர்த்து எழுதுனாங்கன்னா இந்த சைடு இருக்கணும், லிப் இந்த சைடு ரெண்டு சைடு பைலேட்டரல் கிளஃப்ட். ஓகே, தென் the cleft lip cleft palatela உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், இந்த கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். Then second one is the rule of 10. That is very simple. What is rule of 10? That is the Millard's criteria rule of 10 for cleft lip and cleft palate. என்னது? The 10 pound weight, 10 weeks, the 10 gram. இது வந்து அதுக்கு cleft lipக்கு. என்ன அப்ப எவ்வளவுக்குள்ள பண்ணணும்? 10 இது 10 வீக்ஸ்லயே கூட பண்ணலாம் இதுல இதுக்கு. பட் இது 10 வீக்ஸா இது பண்ணி இருந்திருக்கணும். பட் the cleft palate என்ன பண்ணி இருந்திருக்கணும்? It will take longer time. So 10 kg weight இருக்கணும், then வந்து 10 gram hemoglobin இருக்கணும், 10 months of age or 10 to 18 months of age இருக்கும். சரியா? அப்பதான் இது பண்ணுவோம். ஸோ இந்த cleft palate இருக்கனால என்ன இருக்கும்? The difficulty in sucking or swallowing or speech or இதெல்லாமே இருக்கும். ஸோ இது altered dentition இதெல்லாமே இதாகாது. சூப்பர் நியூமரி டீத் இருக்கும், ஆர் ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இது எல்லாமே இது காமனாக இருக்கும். ரெக்கரண்ட் ஓட்டைட்டிஸ் மீடியா ஆர் இயர் ப்ராப்ளம் இது எல்லாமே இது காமனாக இருக்கும். தென் இது வந்து நம்ம எப்போ பண்ணோம்? த cleft palate. ஓகே, த cleft palate repaired in 12 to 18 months. ஓகே, 12 to 18 monthsல பண்ணி ஆகணும். ஆனால் அதில் ஒரு எது இருக்கு? இயர்லி ரிப்பேர் பண்ணினா த ரிட்டார்டட் மேக்ஸிலரி க்ரோத் வரலாம், லேட் ரிப்பேர் பண்ணினா பேஷண்ட் ஸ்பீச் டிஃபெக்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி யூ ஹேவ் டு டூ இட் வித்தின் த 12 to 18 monthsக்குள்ள கண்டிப்பாக பண்ணிடணும். சரியா? ஸோ இதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. என்னது? த ரூல் ஆஃப் 10, பிஃபோர் 6 months should be operated the cleft lip. தென் அந்த 2 இன்சிஷன் இருக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையில்லை, இது மட்டும் எழுதுனா போதும். தென் the Lefort's classification. Lefort's classification is nothing but the faciomaxillary injury, that is Lefort 3, L1, L2, L3 இருப்பான். ஸோ இந்த பொம்மை பார்த்து நீங்கள் வெறும் இதுன்னு மட்டும் நினச்ச விடாது, எலும்பு கூட நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் புரியாத போயிடும். பட் நீ பார்த்தீங்கன்னா புரியும். this is a dentoalveolar fracture. dentoalveolar fracture ஆனது இங்க இருக்கிறது தான், இது டென்டல், இது ஆல்வியோலஸ். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னா that is dentoalveolar fracture. சப்போஸ் இதுக்கு பேர் என்னது? Lefort 1 fracture. Lefort 1 fracture என்னது? இங்கிருந்து என்னது? இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன? ஆல்வியோலஸ் அண்ட் மீடியன் நேசல் போன், இந்த இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அது இட் ரன்ஸ்
horizontally above the floor nose of the floor of the nasal cavity involving the lower third of the septum, palate, alveolar process and maxilla pterygoid plate. இப்படி வருதா? ஸோ இது ஸோ லீஃபோட் டூ என்னது? இந்த பிக்சர் பாரு, இப்படி போய் இங்கே வந்து இப்படி வந்திருக்கா. ஸோ லீஃபோட் டூ. ஸோ இது படிச்சு பாரு. ஃப்ரம் தி நேசல் போன்ஸ் அட் தி டாப் மோஸ்ட் நேசல் போன் the fracture runs laterally. Yes, ரெண்டு lateral வரும். Then towards the lacrimal bone. Okay, lacrimal bone. Then medial wall of the orbit. So medial wall of the orbit. Then intraorbital margin. So அப்படியே வந்துட்டு கீழே வரைக்கும் வந்துடும். சைகோமெட்ரிக் maxillary area அப்படியே கீழே வரைக்கும் வந்தோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த லீஃபோட் டூ. லீஃபோட் த்ரீ அதே மாதிரி தான். இங்கேருந்து இட்ஸ் ரன் இப்படி மேலே போகும். ஸோ லீஃபோட் த்ரீ. ஸோ நீ இந்த பிக்சர் எழுதிட்டு நீ இந்த போன்ஸ் என்னென்ன போன்ஸ் எழுதினாலே முடிஞ்சிச்சு. லீஃபோட் ஒன், லீஃபோட் த்ரீ. ஸோ இதுதான் இது லீஃபோட்ஸ் ஃப்ராக்சர். தென் எப்புலிஸ். எப்புலிஸ் இஸ் நத்திங் பட் த கம்ஸில் த மியூகோசல் கம்ஸ் இருக்குல்ல, மியூகோசல் கம்ஸ், அதில் வந்து மியூகோசல் கம்ஸில் வந்து உனக்கு ஒரு த ப்ராலிஃபரேஷன் மாதிரி வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு தி எப்புலிஸ். ஸோ ஸ்வெல்லிங் அரைசிங் ஃப்ரம் தி மியூகோபெரியாஸ்டீம் ஆஃப் தி கம்ஸ். ஸோ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் இது. அதில் வந்து இந்த டைப்ஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி எப்புலிஸ், ஃபைப்ரஸ் எப்புலிஸ், ஸோ கிராண்டுலோமேட்டஸ் எப்புலிஸ், ஜெயின் செல் எப்புலிஸ், கார்சினோமேட்டஸ் எப்புலிஸ், இதெல்லாம் இதில் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அந்த கிராண்டுலோமேட்டஸ் எப்புலிஸ் யூ கேன் சே திஸ் இஸ் சாஃப்ட் எப்புலிஸ் ஆல்சோ. ஏன்னா கிராண்டுலோமேட்டஸ் இதாக இருக்கும். ஸோ சாஃப்ட் எப்புலிஸ். தென் த டூ திங்ஸ் ஆர் இது த ஃபைப்ரோஸ் அண்ட் ஜெயின் செல், த போத் ஆர் ஃபைப்ரஸ். தென் த கார்சினோமேட்டஸ் அண்ட் மெலிக்னன்ட் கார்சினோமேட்டஸ், இது எல்லாமே வந்து ஹார்டாக இருக்கும். சரியா? த கன்ஜென்டல் எப்புலிஸ் மீன்ஸ் சின்ஸ் பர்த் குழந்தைங்களுக்கே இருக்கும், அது இருக்கும். ஸோ த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? ஈரில் அந்த பல் சொல்கிறோம்ல, அது கம்ஸ் இருக்கும்ல, அந்த கம்மில் இருக்கும். ஸோ இட்ஸ் த பெயின்லெஸ். தென் த கிரேப்பிங் ஸ்வெல்லிங் இன் த கம். இது எதுவும் பண்ண தேவையில்லை. இஃப் எனி த கொஸ்டின்ஸ் லைக் மூணுது எப்புலிஸ், தென் அமிலோபிளாஸ்டோமா ஆர் டென்டல் சிஸ்ட் ஆர் டென்டிஜிரஸ் சிஸ்ட், இது எல்லாமே எடுத்துக்கணும்னா டென்டலுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பேர் என்னது? ஓபிஜி. வாட் இஸ் ஓபிஜி? ஆர்த்தோபேண்டமோகிராம். ஆர்த்தோபேண்டமோகிராம். ஸோ எதுக்குனாலும் சரி, லைக் எனி டென்டல் ரிலேட்டட் ஆர் எனி கம்ஸ் ஆர் எதர் அப்பர் ஆல்வியோலை ஆர் லோயர் மேண்டிபுலர் injury, you can directly you can do one of the investigation, that is orthopantomogram. So orthopantogram is advised. So இது எதுவும் பண்ணாது, பெயின்லெஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ டேரக்ட்லி யூ கேன் கோ ஃபார் எக்ஸ்ட்ரக்ஷன் வித் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்ஜசன்ட் டூத், அதோட சேர்த்து எடுத்துடணும், இல்லைன்னா திரும்ப ரெக்கரன்ஸ் வரும். ஸோ அமிலோபிளாஸ்டோமா அண்ட் அடமான்டோமா. ஸோ இது அமிலோபிளாஸ்டோமா ஆர் ஜால வர்றது, இது ரெண்டு வர்றதுல. இப்போ தி அமிலோபிளாஸ்டோமா ஆஃப் தி ஜா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். என்னது? மல்டிலாக்குலர் சிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் தி ஜா ஆர் ஈவ்ஸ் டிசீஸ். இந்த மல்டிலாக்குலராக வந்துச்சுன்னா தட் இஸ் அமிலோபிளாஸ்டோமா. சப்போஸ் அது வந்து யூனிலாக்குலர் சிஸ்டிக் ஸ்வெல்லிங்காக இருந்துச்சுன்னா தட் இஸ் டென்டிஜிரஸ் சிஸ்ட். ஓகேவா? அப்போ இது வந்து இதுக்கு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்னது? டென்டிஜிரஸ் சிஸ்ட் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அடமான்டினோமா. இன்வெஸ்டிகேஷன் என்னது? ஆர்த்தோபேண்டமோகிராம். சரியா? ஸோ வாட் இஸ் டென்டிஜிரஸ் சிஸ்ட், வாட் இஸ் டென்டல் சிஸ்ட்னு கொஸ்டின் கேட்போம். வாட் இஸ் டென்டல் சிஸ்ட்? டென்டல் சிஸ்ட்னு பார்த்தாங்கன்னா டென்டல்னா என்னது? பல்லு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. டென்டிஜிரஸ் சிஸ்ட்னா என்னது? பல்லு இன்னும் ஃபார்ம் ஆகலை இருந்தது. ஸோ அன்எரப்டட் டீத் டென்டல் சிஸ்ட். எரப்டட் டூத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எரப்டட் டூத்தில் வந்ததுன்னா அது வந்து டென்டல் சிஸ்ட். என்ன? அதே அன்எரப்டட் டூத்தில் வந்துச்சுன்னா தட் இஸ் இது. ஸோ த க்ரௌன் ஆஃப் அன்எரப்டட் டூத் யூனிஃபாலிகுலர். ஏன்னா டென்டிஜிரஸ் சொல்லியிருந்தால அன்எரப்டட், இன்னொன்று என்னது? யூனிஃபாலிகுலர். சரியா? சிஸ்டிக் ஸ்வெல்லிங். ஸோ த பெயின்லெஸ் ஜா. ஸோ இது இஸ் அதர்வைஸ் கால்டு ஃபாலிகுலர் ஒடோன்டோம். ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அடமான்டினோமா, தென் ஆர்த்தோபேண்டமோகிராம். ஸோ இது என்னது? ஸ்மாலாக இருந்துச்சுன்னா எக்ஸிசன். ஸோ பெருசாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரிமூவ் வித் என்ன? adjacent unerupted tooth should be extracted, then you have to remove the in toto. சரியா? இது சிஸ்டாக இருக்கனால மேபி you can go for marsupialization in the excision, plus always you have to unerupted tooth should be excised. சரியா? ஸோ the common dental cyst or dentigerous cyst எது காமனாக இருக்கும்? என்ன? டென்டல் சிஸ்ட். ஏன்னா நல்லா பல்லு மோஸ்ட்லி எரப்டட் டீத் தான் நமக்கு காமனாக இருக்கும். ஸோ த மோஸ்ட் காமன் இஸ் என்னது? டென்டல் சிஸ்ட். ஸோ இதனோட காம்ப்ளிகேஷன் என்னது? இது யூனிலாக்குலர் மல்டிலாக்குலராக மாறிச்சு அப்படின்னா இட் மே பி அடமான்டினோமா மாறிடும். ஸோ த காம்ப்ளிகேஷன் இஸ் அடமான்டினோமா. ஹியர் த காம்ப்ளிகேஷன் இஸ் எரப்டட் டீத்தில் வந்திருக்கு. ஸோ அது கீழே இருக்கிற போன் தான் இன்வால்வ் ஆகும், ஆஸ்டியோமைட்டிஸ். ஸோ த போத் திங்ஸ், இஃப் தேர் இஸ் எனி சிஸ்ட் இன் தி jaw like or epulis or adamantinoma or dental cyst or dentigerous cyst,
you remove excise the tumor with along with the teeth. சரியா, அந்த என்ன டூத் இருக்கோ அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டூத் சேர்த்து பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் அ மல்டிலாக்குலர் சிஸ்டிக் டிசீஸ். இது சொன்னோம்ல, ஈர் டிசீஸ். ஸோ அரைஸ் ஃப்ரம் த டென்டல் எபித்திலியம் ஆஃப் எனாமல் ஆஃப் டென்டல் லேமினா. ஸோ இட்ஸ் மல்டிலாக்குலர் சிஸ்ட். ஸோ அது வந்து என்னது லோயர் ஜால இருக்கும். அது மோஸ்ட்லி த மேண்டிபிள் ஆர் மேக்ஸில் எல்லாத்துலேயும் வரும். இட்ஸ் அ லோக்கலி malignant tumor or even you can say it's a aggressive benign tumor. Aggressive benign tumor. Why it's aggressive benign tumor னு சொல்றாங்கன்னா it's the recurrence, more recurrence வருது. recurrence வரனால அது என்ன சொல்றாங்க, locally benign, locally malignant tumor னு சொல்றாங்க. locally malignant tumor or aggressive recurrent benign tumor. சரியா? So it's a unilateral other ameloblastoma where what all the sites can occur. Maxilla, then mandible, then another site is tibia. Okay, the swelling in the jaw. So இதுல எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜால தானே இருக்கும். ஸோ மல்டிலாக்குலர். ஸோ அப்படியே ஜா வரைக்கும் ஃபுல்லாக இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்பியரன்ஸ் லைக் இட்ஸ் எக்ஸல் கிராக்லிங் இருக்கும். தென் எது இருக்கும், இன்னர் டேபிள் அண்ட் அவுட்டர் டேபிள் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஏன்னா ரெண்டு டேபிளுக்கு நடுவில் ஜால தானே வருது. ஸோ அந்த எக்ஸ்பென்ஷன் இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம். என்னது அமிலோபிளாஸ்டோமா அடமாண்டோமா. டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் என்னது, யூனிலாக்குலர். என்னது, டென்டிஜியஸ் சிஸ்ட். ஓகே, தென் இன்வெஸ்டிகேஷன் என்னது ஆல்ரெடி உனக்கு தெரியும். என்னது இன்வெஸ்டிகேஷன்? எஸ், இது ஆர்த்தோபேண்டமோகிராம். பார்க்கறதுக்கு என்னது மல்டிலாக்குலர்ல இப்படி பார்க்கறதுக்கு இதில் எப்படி தெரியும், ஹனிகோம் அப்பியரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து மேண்டிபிள் போனுக்குள்ளே தானே இருக்குது, ரெண்டு போன் நடுவில் தானே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரிமூவ் தி என்டையர் பல்லு மட்டும் எடுக்கக்கூடாது, பல்லோட இருக்கிற கீழே மேண்டிபிள் சேர்த்து எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் செக்மெண்டல் ரெசெக்ஷன் ஆஃப் மேண்டிபிள் வித் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ திஸ் இஸ் அடமாண்டினோமா அமிலோபிளாஸ்டோமா. தென் ஜஸ்ட் ரேனுலா ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். என்ன ரேனுலா இஸ் சூடோசிஸ், the absence of covering epithelium இருக்காது. தென் இட்ஸ் என்ன ரேனுலா என்ன சொல்லியிருக்கோம், கிராஸ் ஃப்ளக்சுவேஷன். ஓகே, மியூக்கஸ் ரிட்டன்ஷன் சிஸ்ட், சலைவரி மியூக்கஸ் ரிட்டன்ஷன் சிஸ்ட். சலைவா தானே, சலைவா வந்து கிளியரா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும், கிளியரா தானே இருக்கும். ஸோ டிரான்ஸ்லிமினேஷன் எப்படி இருக்கும், brilliantly transluminant. So it's below tongue, sublingual region the most common. If you extending to the submandibular region, that is called plunging ranula. So plunging ranula will be the cross fluctuation test positive. Then it's a cystic in consistency. Then fluctuation test positive, brilliant translumination. So பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், bluish smooth fluctuant swelling இந்த மாதிரி தெரியும். அது எங்க தெரியும், டங்கு கீழே தெரியும். appearance like a frog, என்ன தவக்கல இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக தெரியும். ஸோ ஸ்ப்ளஞ்சிங் ரேனுலா, கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ், டபுள் ஷேப்டு ஸ்வெல்லிங் எப்போ வரும், வேர் வில் யூ டபுள் ஷேப் ஸ்வெல்லிங், plunging ranula. That's why it's cross fluctuation test positive. The treatment is just marsupialization means just open the sac and you have to stitch the sac. So there will be whatever the secretion comes out under the oral cavity. That is marsupialization. Then the pre-malignant conditions of the oral cavity. Yes, you know the pre-malignant conditions of the oral cavity. And pre-malignant conditions of the oral cavity, and one is highly malignant, then moderate malignant, the another one will be the low risk for malignancy. What is high malignancy? Erythroplakia. Among these, erythroplakia or leukoplakia, erythroplakia is high, the more malignant potential. So erythroplakia, then leukoplakia, then chronic hyperplastic candidiasis. This is a high risk. Erythroplakia, leukoplakia, and chronic hyperplastic candidiasis. Okay. Then moderate risk. What is a moderate risk? Submucosal fibrosis, siderogenic dysphagia. What is siderogenic dysphagia? MCQ la keppa. Siderogenic. Sidero means iron deficiency anemia. So iron deficiency anemia irukum, dysphagia irukum. So iron deficiency anemia, dysphagia and esophageal web. Esophageal web இருக்கறனால பேஷண்ட் என்ன வரும், dysphagia. சரியா? அதனால சாப்பிட முடியாது. அதனால என்ன வரும், iron deficiency anemia. So these patients are more prone for squamous cell carcinoma of the esophagus. This is called Plummer-Wilson syndrome, or otherwise called Peterson-Kelly syndrome. Okay, all are same. Okay, va? Then submucosal fibrosis and siderogenic dysphagia. Then another one will be the syphilitic glossitis. Excellent, syphilitic glossitis. Then the low risk factors என்னது, low risk factors la dyskeratosis congenita.
congenita, then lichen planus, then another one will be the DLE, discoid lupus erythematosus. Okay, these are all the pre-malignant conditions. high என்னது high risk condition என்னது? erythroplakia, leukoplakia, chronic hyperplastic candidiasis. What is moderate risk? Submucosal fibrosis, Plummer-Wilson syndrome tani 5 mark la keppan. Plummer-Wilson syndrome is most common in the females, young age, like the premenopausal age group la common ah irukum. 35 to 40 years most common. So the complaints will be esophageal web naal the dysphagia naal iron deficiency anemia. So these parents are more prone to develop squamous cell carcinoma of the esophagus. Then idellame nee eludirna. Plummer-Wilson syndrome இன்னொரு பேர் என்னது? Peterson-Kelly syndrome. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? Siderogenic dysphagia. அதெல்லாம் இன்னொரு இருக்கும், that is syphilitic glossitis. These are moderate risk for moderate pre-malignant conditions. Then the low risk என்னது? Dyskeratosis congenita, then DLE and lichen planus. But the recent Bailey says that among these the very high risk is erythroplakia, then another will be the dyskeratosis congenita. Okay, so then what is leukoplakia? Leukoplakia is nothing but white ஆ இருக்கணும். அப்ப erythroplakia எப்படி இருக்கணும்? ரெட்டா இருக்கணும், ரெட் velvety or white patch. So இது any the white the patch in the oral cavity that cannot be characterized clinically or pathologically as any other disease. That's it. That is simple definition. சரியா? Any white patch in the oral cavity which is clinically or pathologically classified as any other disease அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? Leukoplakia. The red velvety patch which is clinically and pathologically classified as any other disease na erythroplakia. Among these, which is more malignant? Erythroplakia is 70 to 20 times more malignant than the leukoplakia. Yes, there are types of leukoplakia, that is homogeneous, nodular or speckled leukoplakia. Then erythroplakia idellame irukum. Then another one will be the submucosal fibrosis. Submucosal fibrosis yaar common ah varum? என்ன tobacco chewers அவங்களுக்குலாம் காமனா வரும். Because the pathology in the submucosal fibrosis என்னது? And arcoline and tannins. Arcolins enhance the collagen synthesis and collagen stabilization என்னது? Tannins. So arcoline and tannins is the culprit in the betel nut chewers, which is the reason for the submucosal fibrosis. If patient develops submucosal fibrosis and the patient வாய் ஃபுல்லா fibrosis ஆ இருக்கும், வாய் ஓபன் பண்ண முடியாது. So trismus. வேற என்ன இருக்கும்? ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, சின்னதா எடுத்துட்டாலே இதா இருக்கும். தென் சில்லி இந்த இதெல்லாம் இருக்கும். தென் இது எல்லாமே இட்ஸ் ரீசன் ஃபார் என்னது? சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ். தென் the treatment for submucosal. What is the treatment for submucosal fibrosis? And fibrosis ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம்? You have to release the fibrosis like ejectoplasty or நிறைய பிளாஸ்டி பண்ணலாம். Or you can remove the fibrosis and you can place the graft, SSG graft பண்ணலாம். Or you can delay the fibrosis. என்ன பண்ணலாம்? You can give the steroid injection. So you can either exercise the இது with the graft or steroids இதெல்லாமே பண்ணிக்கலாம். What is the treatment for leukoplakia? Again excision or NDOG laser or CO2 laser கொடுத்து exercise பண்ணலாம். Then leukoplakia is the same treatment. You can exercise or NDOG laser or any laser therapy you can remove the that lesions also. Okay, then other apart from this the pre-malignant condition, you should know what is 6S. What is 6S? What is 6S? Smoking, then sprit alcohol, smoking, sprit alcohol. Then another one will be syphilis, sepsis, sharp tooth, spicy food, good spicy food. சரியா? 6S. So எக்ஸாம்ல வந்து நீ எனி oral cavity malignancy or tongue, lip இது எது கேட்டாலும் சரி கண்டிப்பா என்ன எழுதணும்? 6S எழுதணும். என்ன 6S? ஸ்மோக், ஸ்பிரிட், சிஃபிலிஸ், செப்சிஸ், ஷார்ட் டூத் அண்ட் ஸ்பைசி ஃபுட். ஓகே, டங் டைம். வாட் இஸ் டங் டைம்? டங் டைம்னா என்னது? டங் இப்படி இருக்கும், இது ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் இப்படி இருக்கும், ரெண்டு இதுல இது கீழே மேண்டிபிளுக்கு நடுவில் இந்த ஃப்ளோர் ஆஃப் தி மவுத்தில் இந்த ஃப்ரீனுலம் வந்து ஷார்ட் அண்ட் திக் அண்ட் என்ன the fibrous frenulum linguae, இதுக்கு பேர் தான் என்னது? டங் டைம். ஸோ இது ஷார்ட்டாக திக்கான இருந்துச்சுன்னா டங் வெளியே நீட்ட முடியுமா? நீட்ட முடியாது. ஸோ பேச நல்லா முடியாது. ஸோ டங் டை இருக்கிறவங்க யாருக்கு? மோஸ்ட்லி யாருக்கு? குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. மோஸ்ட்லி கன்ஜெனிட்டல் ஷார்ட் திக் அண்ட் த ஃபைப்ரஸ் த ஃப்ரீனுலம் லிங்குவே ஆர் டங் ஃப்ரீனுலம். சரியா?
டங் ஃப்ரீனுலம் தான் இதுக்கு இந்த இடத்துல இருக்கும் கீழே. ஸோ இதாகிடும். ஸோ இதாக பேஷண்ட் என்னது டியூரிங் த ப்ரொட்ரூஷன் வெளியில் போக முடியாது. ஸோ டங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் ஃபார் கிளீனிங் ஆஃப் தி ஓரல் கேவிட்டி. அது பண்ண முடியாது. ஸ்பீச் என்ன இதாக இருக்கும். ஸோ ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இன் கிளீனிங் தி இன்னர் பார்ட் ஆஃப் தி லோயர் டீத் இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் என்னது டங் டை ரிலீஸ், அவ்வளோதான். டங் டை ரிலீஸ். இந்த ஃபைப்ரஸ் பேண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் கட் என்ன ஜஸ்ட் சர்ஜிக்கலி ரிமூவ் ஆர் லோக்கல் அனஸ்தீசியா எல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 1 minute தான். பைபாலர் போகிற இந்த இதை எடுத்து இப்படி கட் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். இந்த ஃபைப்ரஸ் பேண்ட் தானே, அதான் டங் கீழே ஒட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை எடுத்துட்டுனா இந்த பேஷண்ட் கேன் மூவ். இது எப்போ பண்ணிடணும்? டங் டை முன்னாடியே பண்ணிடணும். முன்னாடி லேட்டராக பண்ணணும் என்ன ஆகும்? இந்த பேஷண்ட் அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்பீச் தெரப்பி கரெக்டாக வராது. சர்டன் இதெல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே பண்ணிடணும். ஸோ சிம்பிள், த டங் இஸ் லிஃப்டட் அப்வர்ட்ஸ். டங் அப்படி மேலே தூக்கிற, அதுக்கப்புறம் ஸ்டே ஸ்விட்சர் போட்டுற the fibrous frenum or tongue and the just using the fine scissor or bipolar using just cut பண்ற முடிஞ்சிச்சுனா அது முடிஞ்சிச்சு. That is the tongue tie release. The treatment for இது the tongue tie release. Then nasopharyngeal carcinoma, yes, you are well aware of nasopharyngeal carcinoma. The most common என்னது squamous cell carcinoma, Epstein-Barr virus இதெல்லாமே வந்திருக்கும். The features என்ன வரலாம்? features என்னப்பா வரலாம்? ரெண்டோ naso and pharyngeal என்ன. ஸோ 2 ஆக்சிடென்ட் ஆகுது. nasopharyngealக்கு 2 கம்யூனிகேஷன் அங்கே இருக்கும். ஈஸ்டேஷன் டியூப் இருக்கும்ல, ஈஸ்டேஷன் டியூப் இருக்கும். ஸோ இது பாரு எல்லா சிம்டம்ஸும் வரும். நோஸு, ஃபேரிங்ஸ். ஸோ இது 2 இது வந்து ஓரல் கேவிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்டேஷன் டியூப் இப்படி போகும், நோஸ் இங்கே இருக்கும், தென் இங்கே வந்து பேலட் வந்து ஃபேரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நேசோஃபேரியல் கார்சினோமா இங்கே டியூமர் வருது. அப்போ பேஷண்ட் என்ன அஃபெக்ட் பண்ணும்? இந்த பேஷண்ட் வில் ஹேவ் நோஸ் சிம்டம், பேஷண்ட் வில் ஹேவ் இயர் சிம்டம், பேஷண்ட் வில் ஹேவ் த்ரோட் சிம்டம், எல்லாமே இருக்கும். ஸோ என்ன இருக்கும்? பேஷண்ட் எபிஸ்டாக்சிஸ் இருக்கும், நேசல் ஸ்பீச், போஸ்ட் நேசல் டிஸ்சார்ஜ், நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தென் ஈஸ்டேஷன் டியூப் பிளாக் ஆகிறனால என்ன இருக்கும்? பேஷண்ட் இயர் டிஸ்சார்ஜ், அது டெஃப்னஸ் ஆர் த சீரஸ் ஓட்டைட்டிஸ் மீடியா இருக்கும். தென் ஆர் த பேஷண்ட் ஹேவ் த ப்ளீடிங் ஃப்ரம் தி மவுத் ஆல்சோ. சரியா? தென் மீது என்ன வரும்? இட்ஸ் மோஸ்ட்லி ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா. Squamous cell carcinoma, they have to do the biopsy by either diagnostic as endoscopy or laryngoscopy. You have to do the biopsy. Then it's a mode of spread is node, so take FNAC node. Then you have to do the staging investigations like kandipa any head and neck malignancy. You have to do CT chest as well as CT lung. Why CT chest, lung, all the head and neck malignancy? It may be a CA lip, or maybe a CA cheek, or maybe a CA buccal cavity, or larynx, or pharynx, or esophagus. எங்க வேணா இருக்கலாம். பட் யூ ஷுட் டூ சிடி செஸ்ட் அண்ட் சிடி செஸ்ட் அண்ட் சிடி லங்குன்னு சொல்லிட்டுனா சிடி செஸ்ட் அண்ட் சிடி நெக் ரெண்டும் ஏன் கண்டிப்பாக பண்ணணும்? ஏன் சிடி செஸ்ட் சிடி நெக்கு பண்ணணும்? எது இருந்தாலும் இட் இஸ் கால்டு ஃபீல்டு கேன்சரைசேஷன். இட் இஸ் கால்டு ஃபீல்டு கேன்சரைசேஷன். வாட் இஸ் ஃபீல்டு கேன்சரைசேஷன்? வாட் இஸ் ஃபீல்டு கேன்சரைசேஷன்? கம் ஆன். வாட் இஸ் ஃபீல்டு கேன்சரைசேஷன்? Already the patient exposed for same etiologic lesion, so the patient can develop malignancy in the entire aerodigestive tract. புரியுதா இல்லையாப்பா? இப்போ சரக்கு அடிக்கிறான் என்ன கேன்சர் வரும்? என்ன கேன்சர் வரலாம்? சிஏ பக்கல் கேவிட்டி வரலாம். அவனுக்கு வேற என்ன கேன்சர் வரலாம்? சிஏ டங்கு வரலாம். அவனுக்கு வேற என்ன கேன்சர் வரலாம்? சிஏ ஈசோஃபேகஸ் வரலாம், லாரிஞ்சியல் கேன்சர் வரலாம். பிகாஸ் அவனுக்கு என்னது ஆல்ரெடி என்ன நடந்துருச்சு? ரிஸ்க் ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ரிஸ்க் ஃபேக்டர் தானே, ரிஸ்க் ஃபேக்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலும் இப்போ அவனுக்கு என்ன கேன்சர் வந்திருக்கு? டங் கேன்சர் வந்திருக்கலாம், இல்லை லிப் கேன்சர் வந்திருக்கலாம். பட் அவனுக்கு என்ன கேன்சர் வரலாம்? வேற லங் கேன்சர் வரலாம், ஈசோஃபேஜியல் கேன்சர் வரலாம், எந்த கேன்சர் வரலாம். ஸோ ஆல்ரெடி த பேஷண்ட் எக்ஸ்போஸ்டு ஃபார் தி ஈட்டியாலஜி, ஸோ த பேஷண்ட் கேன் டெவலப் செகண்ட் மெலிக்னன்சி என்ன எனி டைம், எப்போ வேணா வரலாம். இட் மே பி அ சிங்க்ரனஸ் ஆர் மெட்டாக்ரனஸ். வித்தின் 6 months வந்துச்சுன்னா சிங்க்ரனஸ், ஆஃப்டர் 6 months மேலே வந்துச்சுன்னா மெட்டாக்ரனஸ். எங்கே வேணா வரலாம். ஸோ ஏன் எங்கே வேணா வரலாம்? ஆல்ரெடி பேஷண்ட் எக்ஸ்போஸ் தி ஈட்டியாலஜி. சரியா? தட் இஸ் கால்டு ஃபீல்டு கேன்சரைசேஷன். ஸோ வித்தின் 6 months வரலாம். வித்தின் 6 months அது இப்பயே கூட இருக்கலாம். இப்போ ஐ எம் டயக்னோசிங் சிஏ லிப்பு, பட் அவனுக்கு இன்னொரு கேன்சர் வந்திருக்கலாம். எங்கே வந்திருக்கலாம்? சிஏ லங்கா கூட இருக்கலாம், ஆர் சிஏ ஈசோஃபேகஸ் கூட இருக்கலாம். ஸோ ஐ ஹாவ் டு டூ தி இன்வெஸ்டிகேஷன். எனி ஹெட் அண்ட் நெக் malignancy, I have to do the investigation because of this failed cancerization. That's why all head and neck malignancy, OGD-scopy is mandatory, bronchoscopy is mandatory, then laryngoscopy or DNE எதுக்கு? நேசல் கேவிட்டி இதெல்லாமே பார்க்கறதுக்கு. bronchoscopy எதுக்கு? லங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. சார் laryngoscopy எதுக்கு? லாரிங்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. OGD-scopy எதுக்கு? இதெல்லாமே. So that's why because of field cancerization,
pan endoscopy or triple endoscopy is mandatory. Triple endoscopy or pan endoscopy. புரியுதா இல்லையாப்பா? என்ன எது பார்க்கணும்? கண்டிப்பாக ஈசோஃபேகஸ் ஸ்கேனை பார்க்கணும், ஓஜிடிஸ்கோபி. நோஸ் ஸ்கேனை பார்க்கணும், டயக்னாஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோபி. லாரிங்ஸ் ஸ்கேனை பார்க்கலாம், லரிங்கோஸ்கோபி பார்க்கலாம். தென் லங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா பிராங்கோஸ்கோபி. சரியா? ஸோ ஆல் தி 4 இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி டன். நீ பிராங்கோஸ்கோப்பிலே நீ லரிங்கோஸ்கோப்பியும் பார்த்துடலாம். ஸோ அதனால நீ வி ஆர் சேயிங் லைக் ஓஜிடிஸ்கோபி, பிராங்கோஸ்கோபி, டயக்னாஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோபி மீன்ஸ் ட்ரிபிள் எண்டோஸ்கோபி. அது எல்லாத்தையும் நீ தனித்தனியாக சேர்த்து சொல்கிற ஆறு எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வேர்டில் சொல்லணும்னா you can say pan endoscopy also. புரியுதுல? why we are doing pan endoscopy for all the case? Why you are doing a CT chest and CT lung, CT head and neck and CT thorax or lung? எதுக்கு பண்றோம்? field cancerization. ஏன்னா malignancy இங்கே இருக்கலாம். அதுக்காக தான் we are doing this test also, right? Yes. Then புரியுதுலப்பா? what field cancerization, why you are doing the pan endoscopy or triple endoscopy எல்லாம் புரியுதுல? Yes. தென் இது ட்ரையட் ஆஃப் டாட்டர்ஸ் ட்ரையட் இதில் இருக்கும். இதில் நேசோஃபேரிஞ்சியல் கார்சினோமா. தென் த பிராங்கியல் சிஸ்ட். எத்தனை ஸ்லைடு இருக்கு? 5. ஓகே, 2 minutes. சரியா? பிராங்கியல் சிஸ்ட். சரியா? இந்த பிராங்கியல் சிஸ்ட் எங்கே இருக்கும்? அரைசிங் ஃப்ரம் தி ரெமனன்ஸ் ஆஃப் செகண்ட் பிராங்கியல் கிளஃப்ட். சரியா? ஸோ இது சிஸ்ட் தானே. ஸோ எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் சிஸ்ட்னா இதெல்லாம் எழுதிடணும். என்னது? ஸ்மூத்து and fluctuant and transient லிங்க் இதெல்லாம் எழுதிடணும். then it contains என்னது இன்னொன்று இருக்கும், cholesterol crystals. so cholesterol crystals வேற other swellings cholesterol crystals. சரி, hydrocele or dentigerous cyst or bronchial cyst இதெல்லாமே cholesterol crystals இருக்கும் அந்த இதில். then என்ன then இந்த cyst contains that is cheesy toothpaste material மாதிரி இருக்கும். then investigation is nothing but FNAC and MRI. So the treatment is excision under general anesthesia. அவ்வளோதான். ஆர் ஐ கேன் டூ த bronchial cyst. என்ன இருக்கும்? 2 அப்ரோச்சாக கூட பண்ணலாம். தட் இஸ் ஸ்டெப் லேடர் அப்ரோச். 2 parallel incision போட்டு ஸ்டெப் லேடர் அப்ரோச்லையும் போயிட்டு த bronchial cyst ரிமூவ் பண்ணலாம். தென் another one be the bronchial fistula. The bronchial fistula is bronchial fistula என்ன சொல்லியிருக்கேன்? என்னது? 2 கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஸோ 2 இருக்கும். ஸோ த அப்நார்மல் கம்யூனிகேஷன் என்னது? The inner opening in the posterior pillar of the tonsil. அப்போ இன்னர் ஓப்பனிங். அப்போ எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் எங்கே இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இன் தி ஸ்கின்ல எங்கே? ஸ்டெர்னோக்ளெடோமாஸ்டாய்டு மசிலில் லோயர் எண்ட் ஆஃப் தி லோயர் 1/3 ஆஃப் தி ஸ்டெர்னோக்ளெடோமாஸ்டாய்டு மசிலில் இங்கே இருக்கும். இது எங்கே இருக்கும்? இது இன்டர்னல் ஓப்பனிங் டான்சில் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இதானப்பா ஸ்டெர்னோக்ளெடோமாஸ்டாய்டு லோயர் என்ன இந்த இடத்துல. அதே டான்சில் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இங்கே தானே இருக்குது. டான்சில் இதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி போய் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ். இது இன்னும் இதுக்கு இடையில என்ன இருக்குது? இது வந்து இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட். சரியா? தென் இது 5th. ஸோ த பெர்சிஸ்டன்ட் ப்ரீசர்விக்கல் சைனஸ் பிட்வீன் செகண்ட் அண்ட் 5th bronchial cleft இதாக இருக்கும். ஸோ லோயர் 1/3 ஆஃப் நெக்கில் தான் ஸ்கின் ஓப்பனிங் இருக்குது. தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். இன்டர்னல் ஓப்பனிங் இன் தி posterior tonsil. ஸோ ஃபிஸ்டுலா ரன்ஸ் structures related to the second third bronchial arch ஓட சேர்ந்து இப்படியே தான் வரும். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் செகண்ட் bronchial arch என்னது? எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி, ஃபேஷியல் நர்வ் இதெல்லாமே. தேர்டில் வந்து என்னது? இது கிளாசோஃபரிஞ்சியல் நர்வ், இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. ஸோ இப்போ இதுக்குள்ளே பாரு, இதெல்லாம் இப்படி தானே இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஃபுல்லாக பாரு, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். செகண்ட் என்னது? எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி பிரான்ச்சஸ் இருக்கும். இங்கே இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி பிரான்ச்சஸ் இருக்கும். கிளாசோஃபரிஞ்சியல் நர்வ் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இது வந்துடும். சரியா? ஸோ இது இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து என்னது? மியூகாய்டு ஆர் புருலன் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இது இன்வெஸ்டிகேஷன் என்னது? இன்வெஸ்டிகேஷன் எனி ஃபிஸ்டுலா என்ன இன்வெஸ்டிகேஷன்? ஃபிஸ்டுலோகிராம். வெரி குட். ஃபிஸ்டுலோகிராம். தென் டிஸ்சார்ஜ் எடுத்து இதை எடுக்கணும். ஸோ இது வந்து ஆல்வேஸ் சர்ஜரி தான். பட் சர்ஜரி வந்து இந்த பேஷண்ட் வில் டெவலப் ரெக்கரன்ஸ். ஸோ இது எப்படி பண்ணணும்? ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்கணும். மெத்திலின் ப்ளூ டை இன்ஜெக்ஷன் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ணினா உனக்கு அந்த ரூட் தெரிஞ்சிடும். ஸோ யூ ஹேவ் டு ரிமூவ் தி ட்ராக் வெரி கேர்ஃபுல்லி without injuring the internal carotid artery vessel and nerves எல்லாமே. சரியா? ஸோ ஆர் you can do the 2 methods like 2 parallel incision, like இங்கே ஒரு இன்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இது எவ்வளோ அடிக்கோட்டாக போக முடியுமோ எடுத்துடணும். இங்கே எவ்வளோ அடிக்கோட்டாக போய் எடுக்கணும். ஸோ 2 parallel incision போட்டு எடுத்துடணும். that is called step ladder dissection. The 2 parallel incision, one below at the lower part of the another part above part of the neck. ஸோ இங்கே கீழே மேலே போட்டு இது எடுத்துடலாம். ஸோ இட்ஸ் ஈஸியர் டு பர்ஃபார்ம் step ladder dissection. Then Jenker's diverticulum. What is Jenker's diverticulum? Jenker's diverticulum.
Any diverticulum means that is outpouching. அதானே outpouching. So pictures இருக்குல்லப்பா இதுக்கலாம். ஓகே ரெடி பண்ணுங்கப்பா. ஸோ ஓகே ஜங்கர்ஸ் டைவர்டிகுலம் என்னது? இப்போ the inferior constrictor muscle. inferior constrictor muscle ரெண்டு பார்ட் இருக்கும், தைரோஃபெரிஞ்சியஸ் தென் கிரிக்கோஃபெரிஞ்சியஸ், ரெண்டு மசில் இருக்கும். இப்போ இந்த மியூக்கோசா உள்ள இருக்குல்ல, என்ன மசில் இப்படி இருக்கு, என்ன மசில் இப்படி ஒரு மசில் பேட்டர்ன் இருக்கு, ஒப்ளிக் மசில் ஆர் ஹரிசாண்டல் மசில், இந்த மாதிரி ரெண்டு மசில் இருக்கு. இந்த நடுவில் பேட்டர்னில் மியூக்கோசா இருக்குல்ல, இந்த மியூக்கோசா மட்டும் இப்படியே வெளியில் வந்துடுது. சரியா? ஸோ திஸ் நத்திங் பட் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜங்கர்ஸ் டைவர்டிகுலம். இன்னொரு பேர் என்னது? என்ன? கில்லியன்ஸ் டெய்சன்ஸ். கில்லியன்ஸ் டெய்சன்ஸ். சரியா? என்ன மசில் இதுக்கு பேரு? இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில். இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில் ரெண்டு பார்ட் இருக்கும். என்னது? தைரோஃபெரிஞ்சியஸ், கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். கிரிக்கோஃபெரிஞ்சியஸ். சரியா? ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் எது மட்டும் தான் ப்ரொட்ரூட் ஆகிட்டு வருது? ஒன்லி மியூக்கோசா அண்ட் சப்மியூக்கோசா மட்டும் ப்ரொட்ரூட் ஆகி வருது. அதனால இது ட்ரூ டைவர்டிகுலம் ஆர் ஃபால்ஸ் டைவர்டிகுலம்? False diverticulum. Whenever there is a all the layers of the lumen or wall involved, that is true diverticulum. சரியா? ஆர் வெறும் மியூக்கோசா இது மட்டும் தான் ப்ரொட்ரூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஃபால்ஸ் டைவர்டிகுலம். ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ் டைவர்டிகுலம். ஸோ மோஸ்ட்லி எந்த சைடு இருக்கும்? லெஃப்ட் சைடு. என்னடா? ஸோ மோஸ்ட்லி காமன்லி இன் தி லெஃப்ட் சைடு யூ கேன் சி தி லெஃப்ட் சைடு. அதனால இங்கே லெஃப்ட் சைடு வரைஞ்சிருங்க. தென் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கும்? இப்போ ஒரு மியூக்கோசா அவுட் பவுச் நடந்துருச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ வாட் எவர் யூ ஈட் வாட் எவர் ஃபுட்டில் எதில் போய் தங்கிக்கும்? சைடில் போயிடும். இதுதானே? சைடில் இருக்கும். அப்போ நீங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி போய் இங்கே தங்கியிருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பேஷண்ட்டுக்கு? ஹாலிடோசிஸ். பேட் பிரெத் இருக்கும். ஸோ பேஷண்ட்டுக்கே சாப்பிடும்போது முழுங்கும் போதெல்லாம் அந்த கர்க்லிங் சென்சேஷன் கேட்கும். என்ன தொட்டு பார்த்தாலே உனக்கு அந்த ஃபுட் இருக்கிற ஃபீலிங் எல்லாமே தெரியும். தட் இஸ் கால்ட் கர்க்லிங் சென்சேஷன். பேஷண்ட் கேன் ஃபீல், நம்மளும் அது நமக்கும் தெரியும். சரியா? ஸோ it's a false diverticulum. Starts in the midline of the posterior pharyngeal wall. Pharyngeal muscle தான் என்னது? inferior constrictor. inferior constrictor இருக்கிற defect தான் வந்து இது. ஸோ சாப்பிடும் போதெல்லாம் அங்கே போயிடும். ஸோ கர்க்லிங் சவுண்ட் இருக்கும். ஸோ பேஷண்ட்க்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக என்ன இருக்கும்? டிஸ்பேஜியா இருக்கும். இந்த ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அங்கே தானே இருக்கு. ஸோ அப்படியே ரீகஜரேட் ஆச்சுன்னா எங்கள் லங்ஸ்க்கு தானே போகும். ஃபேரிங்ஸ்லேருந்து முன்னாடி ரீகஜரேட் ஆச்சுன்னா எங்கள் லங்ஸ்க்கு தானே வரும். ஸோ பேஷண்ட் ஹேவ் ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே இருக்கும். தென் ஹாலிடோசிஸ். டெஃபினட்டாக ஹாலிடோசிஸ் இருக்கும். So the investigation we can do the CT neck is ideal. Then X-ray எதுக்கு எடுக்கிறோம்னா ஆஸ்பிரேஷன் இம்யூனிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக எடுக்கிறோம். ஸோ பேரியம் ஸ்வாலோ பண்ணி பார்த்தோன்னா உனக்கு சைடில் மட்டும் ஒரு பவுச்சில் மட்டும் பேரியம் தனியாக தெரியும். ஸோ இதுக்கு என்னது பண்ணிட்டு யூ ஹேவ் டு ஒன்லி இது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் சர்ஜரி. நோ அதர் ஆப்ஷன். ஸோ யூ ஹேவ் டு டூ தி என்ன ஜஸ்ட் டைவர்ட் இதானே அப்படியே போய் கட் பண்ணி தூக்கிட்டு வந்தாரு. அப்போ அப்போ கட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கு பேர் என்னது? டைவர்டிகுலம் இருக்குது. அது கட் பண்ணி தூக்கிட்டு பேர் என்னது? diverticulectomy. சரியா? So that is the diverticulectomy. Then the craniopharyngeal myotomy. Means you have to the suture also. Then or that is called Dolman's procedure. And the pouch வந்து endoscopy போய் resect பண்றோம். அவ்வளவுதான் அது பேரு. Or you can do the staplers also. அல்டிமேட்டா என்ன பண்ணணும்? ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்ன எழுதிடணும்? diverticulectomy. Okay. Then என்னன்னா வந்துகிட்டே இருக்கு. சிஸ்டிக் ஹைக்ரோமா. வாட் இஸ் சிஸ்டிக் ஹைக்ரோமா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிஸ்டிக் ஹைக்ரோமா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்ன? the hydrocele of the neck good. Then translumination, brilliantly translumination test positive. Then இன்னொரு கண்டிஷன் சொன்னேன். என்னது? the only the benign conditions we are doing MRND. Only benign conditions we are doing MRND. Okay. See ஏன் the only benign condition we are doing MRND னா that is the அது தெரிஞ்சிச்சுன்னா நீ மறக்க மாட்டே. That means the sequestration of portion of jugular lymph sac from the lymphatics. அது லிம்ஃபாட்டிக்ஸ்ல நார்மலா இது இந்த லிம்ப் சாக் மாதிரி இருக்கும். அது எல்லாமே இருந்தா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது என்னவா மாறிடும்? லிம்ஃபாட்டிக் சிஸ்டமா மாறிடும். பட் இந்த லிம்ப் சாக் இருக்குல்ல, அந்த லிம்ப் சாக் தான் எது ஃபார்ம் பண்ணும்? இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டமே ஃபார்ம் பண்ணும். பட் இது வந்து டியூரிங் த எம்ப்ரியானிக் ஃபியூஷன்ல இது வந்து கொஞ்சம் சீக்வஸ்ட்ரேஷன் ஆகிட்டு ஏதாவது ஒரு மசிலுக்குள்ள இதுக்குள்ள போய் சேர்ந்துக்கும். சேர்ந்ததுக்கு அப்புறம் இட் வில் கீப் ஆன் செக்ரீட்டிங் தி லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட். புரியுதா? ஸோ தட் இஸ் த வெரி சிம்பிள். த சீக்வஸ்ட்ரேஷன் ஆஃப் portion of jugular lymph sac from the lymphatic system. சரியா? So existing lymph gets absorbed and cyst will be filled with clear lymph fluid and will produce a cyst. புரியுதா? ஸோ உனக்கு தெரியுதா? இந்த லைன் மட்டும் sequestration of jugular lymph sac. ஸோ அது உள்ள எழுத்துக்கும். ஸோ அதனால இருக்கும். ஸோ மல்டிபிள் lymph sacsல நெக்ல எவ்வளோ மல்டிபிள் lymph nodes மல்டிபிள் இருக்கும்ல. ஸோ உனக்கு தெரியாது எப்போ எந்த பேஷண்ட்டுக்கு இது வருதுன்னே தெரியாது. ஸோ ஃபார் தட் த ரீசன் வி ஆர் டூயிங் என்னது?
எம்ஆர்என்டி. எம்ஆர்என்டியில் என்ன பண்ணோம், யூ ஆர் ரிமூவிங் ஆல் தி level 1 to level 5 நோட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம்ல, லெவல் நோட்ஸ். ஸோ ஆல் தி வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். என்ன வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஜுகுலார் வெயினும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம்ல. ஏன் ரிமூவ் பண்ணுறோம், இது வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இஃப் யூ ஆர் ரிமூவிங் தி எம்ஆர்என்டி, இஃப் யூ ஆர் டூயிங் எம்ஆர்என்டி மீன்ஸ் யூ ஆர் ரிமூவிங் ஆல் தி ஜுகுலார் லிம் சாக் ஆல்சோ. சரியா? ஸோ இட் இஸ் the less than 5 cm, more than 5 cm. If that is less than 5 cm, that is called lymphangioma circumscripta, and more than 5 cm that is diffusum. And அதுக்கு இன்னொரு பேர் என்னது, சிஸ்டிக் ஹைகிராம். இன்னொரு பேர் என்னது, ஹைட்ரோசில் ஆஃப் தி நெக். இன்னொரு பேர் என்னது, கேவர்னஸ் லிம்ஃபாஞ்சியோமா. ஓகே. ஸோ இட்ஸ் சோபபிள் அப்பியரன்ஸ் இது மாதிரி இருக்கும், ஸ்மூத். அண்ட் நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டீங்க. சரியா? ஹைட்ரோசில் ஆஃப் தி நெக், அப்படியே நெக்கில் வந்து இது இருக்கும். ஸோ இப்போ இது காமனாக யாருக்கு இருக்கும், அடல்ட்டா பீடியாட்ரிக்ஸ் ஏஜ் குரூப்? பீடியாட்ரிக் ஏஜ் குரூப், பிகாஸ் இட்ஸ் அ கன்ஜென்டல் டிசார்டர்னோ. ஸோ காமனாக வந்து பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் இருக்கும். ஸோ மோஸ்ட் காமன்லி இந்த posterior triangle ஆஃப் தி நெக் இது மோஸ்ட் காமன். தென் ஆல் தி ஃபீச்சர்ஸ்லாம் நீ எழுதிடுவேன், சாஃப்ட், ஃப்ளக்சுவன்ட், டிரான்ஸ்லிமினட் அதெல்லாம் எழுதிடுவேன். ஸோ இது ரேப்பிடாக இதாகும்போது will rapidly increase and compress the airway, that is the cause of death. So you have to treat. So the benign conditions that requires MRND, then you can aspirate and ரெக்கரன்ஸ் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ எம்ஆர்என்டி பண்ண முடியல, பீடியாட்ரிக் ஏஜுக்குள்ள எம்ஆர்என்டி பண்ண முடியலன்னா ஆஸ்பிரேட் பண்ணிவிட்டு, ஆஸ்பிரேட் ஏன் பண்ணணும், ரெஸ்பிரேட்டரி கம்ப்ரஷன் பண்ணிடும், ரெஸ்பிரேட்டரி பார்த்து. ஸோ ஆஸ்பிரேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆஸ்பிரேட் பண்ணிட்டு யூ கேன் கிவ் லைக் ஸ்க்ளீரோசிங் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ. ஸ்க்ளீரோசிங் ஏஜென்ட்ஸ் லைக் தீஸ் திங்ஸ் இந்த ஓகே 432 அண்ட் டிசிபானில் அண்ட் எத்தனால், இன்டர்ஃபெரான், டாக்ஸைக்ளின், இது எல்லாமே கொடுத்துடலாம். தென் கரோட்டிட் பாடி டியூமர். அப்பாடா, கரோட்டிட் பாடி டியூமர் லாஸ்ட் பேஜ். ஓகே 200 இது லாஸ்ட் பேஜ். ஓகே. ஸோ கரோட்டிட் பாடி டியூமர், இதுக்கு இன்னொரு பேர், நிறைய பேர் இருக்குது. என்ன, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னது, பட்டேட்டோ டியூமர் ஆர் ஹீமோடெக்டோமா ஆர் நான் குரோமாஃபின் பேராகேங்லியோமா. சப்போஸ் குரோமாஃபின் பேராகேங்லியோமான்னு அது பேர் என்னது, pheochromocytoma. Excellent. Okay. Non-chromaffin paraganglioma, that is called the carotid body tumor. So suppose chromaffin paraganglioma, that is called the pheochromocytoma. So it's a இதுதான் என்னது, the commonly எங்க carotid body tumor, carotid body எங்க இருக்கும், nothing but there will be a இது இருக்கும்ல, இது the common carotid, and common carotid will the internal carotid, then this is external carotid. இது ரெண்டும் இந்த பிரியுதுல, இந்த பிரியிற இடத்துல தான் வரும். இங்கே தான் கரோட்டிட் பாடி இருக்கும். ஸோ இங்கே தான் காமனாக வரும். ஸோ ஸ்பொராடிக் அண்ட் ஃபெமிலியல். ஸோ இட்ஸ் காமன்லி சீன் இன் தி ஹை ஆல்டிடியூட் என்னது, க்ரானிக் ஹைபாக்சியா. ஏன்னா க்ரானிக் ஹைபாக்சியாவை மேனேஜ் பண்ணுறது என்னது, கரோட்டிட் பாடி டியூமர். டக்குன்னு அதானே எல்லாம் இந்த இதெல்லாம் மெக்கானிசம் ரெடி பண்ணி இது பண்ணுறது. ஸோ ஹைபாக்சியா திரும்ப வந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஓவர் ப்ராலிஃபரேட் ஆகி டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் தி ஆர்ட்ரியில் இருக்கும். ஸோ பினைன், லோக்கலி மெலிக்னன்ட், அக்ரெசிவ் திரும்ப வரனால. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஓகே, டைப் 1 செல்ஸ், தட் இஸ் சீப் செல்ஸ், தட் இஸ் கேட்டிகோலமைன் கிரானுல்ஸ் இருக்கும். டைப் 2 வந்து சஸ்டெய்னக்ளாஸ் செல்ஸ் 2 இருக்கும். ஸோ இட் இஸ் வெல் என்கேப்சுலேட்டட் and the yellowish tumor within the bifurcation of இது vessel. ஸோ இதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அந்த கிளாசிஃபிகேஷன் பேர் என்னது, சாம்பிளின்ஸ் கிளாசிஃபிகேஷன். What is Shinoya criteria? Shinoya criteria எங்க பார்த்தோம், TO. What is Shinoya criteria? ஸ்மோக்கர். செல்லா சொல்லு. ஓவர்லோட் ஆயிடுச்சு சார் நீங்க. சரி பரவாயில்ல சொல்லு. Shinoya criteria என்ன, TAO. Patient should be male or female. Age, smoker or non-smoker. Then no diabetes, no hyperlipidemia, no dyslipidemia. இதெல்லாமே இருக்கும். சரியா? தட் இஸ் சினோயா கிரைட்டீரியா. அதே மாதிரி இன்னொன்று இந்த கிளாசிஃபிகேஷன் பேர் என்னது, சாம்பிளின் கிளாசிஃபிகேஷன். தட் இஸ் டைப் 1, டைப் 2, டைப் 3. தட் இஸ் the localized, easily resectable, then the adherent or partially இதாகணும். So type 3 is fully adherent or encasing the carotid vessels. சரியா? So that is Chamberlain's classification. So இது எப்படி இருக்கும், இந்த டியூமர் எப்படி இருக்கும், ஆர்ட்ரி மேலே தான் இருக்கு. அப்போ ஆர்ட்ரி மேலே இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கும், பல்ஸ் ஸ்டைலாக இருக்கும். ஸோ பல்ஸ் ஸ்டைலாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஆர்ட்ரி மேலே இருக்கிற ஒரு டியூமருக்கு கண்டிப்பாக இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. என்ன இன்வெஸ்டிகேஷன், பயாப்சி. நோ FNAC, நோ ட்ரூ கட் பயாப்சி. கண்டிப்பாக யூ நெவர் டூ இது. சரியா? லைக் கண்டிப்பாக ஒரு பெத்தலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாத ஒரு டியூமர் என்னது, இது ஒன்று. இன்னொன்று டெஸ்டிகுலர் கார்சினோமா.
சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன, யூ ஷுட் நாட் டூ FNAC, யூ ஷுட் நாட் டூ எனி ட்ரூ கட் பயாப்சி பிகாஸ் இட்ஸ் அ பல்ஸ்டைல் ஸ்வெல்லிங். ஸோ இட்ஸ் த ஸ்வெல்லிங், த ஃபேர்ம், த பல்ஸ்டைல் அண்ட் ஆர்ட்ரி தானே. ஸோ சைட் டு சைட் மூவ்மெண்ட் இருக்கும். தென் பிகாஸ் த கம்ப்ரெஷன் the patient will develop on and off transient ischemic attack. So on and off syncope varum patient ku. Then the investigations any vessels, enna investigation, any vessel edha or disease vanchana enna investigation, CT angiogram directly do CT angiogram. If you are doing CT angiogram, you can see the tumor blush ஸோ இதுக்கு மட்டும் நிறையா ஒரு வெசல் வேஸ்குலாரிட்டி போயிட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த இடத்துல டியூமர் மட்டும். ஸோ தட் இஸ் கால்ட் என்னது, டியூமர் பிளஷ். தட் இஸ் கால்ட் என்னது, டியூமர் பிளஷ். தட் இஸ் கால்ட் லயர் சைன். ஸோ சிடி ஆஞ்சியோகிராமில் என்ன இம்பார்ட்டன்ட் சைன் இருக்கும், லயர் சைன் இருக்கும். ஸோ இந்த கரோட்டிட் பாடி டியூமர்னு கேட்டாங்கன்னா உனக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியது கதை தெரியுதோ இல்லையா, ஹைபாக்சியா, கரோட்டிட் பாடி டியூமர், சைட்டு, தென் ஆல் தி நேம்ஸ் லைக் கரோட்டிட் பாடி டியூமர், பொட்டேட்டோ டியூமர், ஹீமோடெக்டோமா, நான் கமான், பேராகாங்லியோமா, அதெல்லாமே தெரிஞ்சிடும். தென் சாம்பிளிஸ் கிளாசிஃபிகேஷன், தென் layer sign தெரியும். சரி, what is the treatment? Complete excision. Suppose if not possible, then if you may injure the vessels also ஆகலாம்ல, because type 3 classification. What is the type 3 classification? Adherent and encased of artery. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணணும், you have to do the venous graft, the arterial graft also. சரியா, arterial graft also. Excise, then arterial damage ஆன இடத்துல என்ன வச்சிரணும், you have to place a graft. This is all about today.